ஏன் மக்கள் தரித்திரத்தில் இருக்காங்க, ஏன் மக்கள் வியாதியில் இருக்காங்க, மக்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்கு? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் ஏதாவது செய்வார் இல்லையா? ஏன் இந்த பூமி இப்படி இருக்குன்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. தேவன் இந்த பூமியை படைக்கும் பொழுது இந்த பூமி விதமா இல்லை. தேவன் இந்த பூமியை படைக்கும் பொழுது அது ஒரு வளமான பூமியா தான் இருக்கிறது. மனிதன் தேவனை விட்டு பிரிந்து பாவத்துக்கும் சாபத்துக்குள்ளேயும் போய் பிசாசுக்கு கை கோர்த்து இந்த பூமியை சபிக்கப்பட்ட பூமியா என்ன பண்ணிட்டான்? மாத்திட்டான். அப்போ மனுஷன் இன்னைக்கு தான் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் வழியா போகும்போது தீர்வு என்னன்னு கேட்கிறான். தீர்வு நீங்களா போய் எதையாவது கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. தேவனே ஒரு தீர்வை ஏற்படுத்திட்டாரு. தேவன் தன் குமாரனை அனுப்பி உங்க பாவம் மன்னிக்கப்பட, உங்க நோய் குணமாக, உங்க தரித்திரம் நீங்க கடவுளையே அடைய கடவுள் என்ன செஞ்சாருங்கிறத போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு மனிதனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் உங்கள் வாழ்வை விரும்புகிற தேவன். ஒரு மனுஷன் தான் வாழ்நாள்ல சரியான விதத்தில் இதை கேட்டா போதும், அவன் வாழ்க்கை தலைகீழா மாற ஆரம்பிச்சிடும். தரித்திரத்தில் இருக்கிறவன் செழிப்புக்கு போக ஆரம்பிச்சிருவான், குறைவுல இருக்கிறவன் நிறைவுக்கு போக ஆரம்பிச்சிருவான், இருள் இருக்கிறவன் வெளிச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான். நம்பிக்கை இல்லாதவனுக்கு கூட ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆனா ஆண்டவனே என் பக்கம் இருக்கிறான்பா அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. ஆமென். மனிதனை நியாயம் தீர்ப்பதற்காக தேவன் தன் குமாரன் என்ன பண்ணலையா? அனுப்பலையா? எதுக்காக அனுப்பினாரா? அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? சேவிடுனா சிலர் என்னமோ நினைச்சிடறாங்க. சேவிடுனா சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்திலே யாரும் பெறாத ஒன்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் அந்த மீட்பிலே ஒரு மனிதன் பங்கடைகிறான். அந்த மீட்பிலே அவன் பங்கடைந்தது பிறகு என்ன நடக்குது? தேவன் எந்த வல்லமையிலே வாழ அவனை படைத்தாரோ அதே வல்லமையை அவன் மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். தேவன் நல்லவர். அவருடைய வார்த்தைகளை அவர் அனுப்புகிறார். ஆமென். God sent his word. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆபத்திலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் ஆபத்திலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் என்ன பண்ணாரா? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கி தப்புவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. கடவுள் பாருங்க, ஒருத்தர் கடவுளே என்னை காப்பாத்துங்கன்னு கூப்பிடும் பொழுது வார்த்தையை அவர் அனுப்புகிறார். ஆமே. மனுவர்க்கமே தவித்த போது அந்த வார்த்தை மாம்சமா இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. இப்பவும் பாருங்க, பேசப்படுகிறது தேவனுடைய வார்த்தையா இருக்கும் என்றால் அந்த தேவனுடைய வார்த்தை மனிதர்களையும் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். ஆமென். உங்களை தூக்கும், உங்கள் கேள்விகளுக்கு அது பதில் சொல்லும். அதனாலதான் இந்த மாதிரி உட்காரும் பொழுது தேவனே என்னோடு பேசும், உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும், உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு உண்டாக வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கடவுளுடைய வார்த்தைகள் உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் அது பதில் சொல்லும். ஆமென். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கும் பிதாவின் ஆவியானவர். ஆமென். ஆமா, நிறைய நேரம் நான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசிட்டு இருக்கும்போது சில நேரம் நானே மனசுல இருந்து சில கேள்விகளுக்கு அப்படி பதில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ இது நம்ம தொண்டை வழியா வருதே தவிர அது அவருடையதாக இருக்கிறது. ஆமென். ஆமா, நம்முடைய மனதை அவர் பயன்படுத்துகிறார், நம்முடைய நாவை அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் வார்த்தைக்கு அவர் சொந்தக்காரராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உலகம் எங்கும் இருந்து ஒவ்வொரு நாளும் ஃபோன் கால்ஸு, கடிதங்கள், இன்னும் மெயில்ஸு, ஃபீட்பேக்ஸ்லாம் வருது. எங்கள் வாழ்க்கையே மாறி இருக்குன்ட்டு.
நான் சொல்லுவேன், உங்கள் வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றிம்பாங்க. நான் சொல்லுவேன், என்னுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை அது மாற்றி இருக்கிறது. ஆமென். ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னா அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான். ஆமென். ஸோ அற்புதமான மாற்றங்களை அது செய்யும். இந்த மாலையிலையும் ஆசையாக வந்திருக்கிற உங்களை தேவன் அவரது வார்த்தையினால் தொடுவார். அவருடைய வார்த்தையின் மூலம் உங்களோடு அவர் பேசுவார். அவருடைய வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்புவது இல்லை. ஆமென். அது அனுப்பப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்படியான ஒரு காரியங்கள் நடக்கும். ஆமென். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எல்லாம் சொல்லுங்க, கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. யாருக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தையை? கொரிந்து சபைக்கு பவுல் இதை எழுதுகிறார். இந்த கொரிந்து சபைக்கு தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அவர் பேசி வந்தார். பவுல் ஒரு கிருபை பிரசங்கி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பவுல் ஒரு கிருபை பிரசங்கி. பவுல் யாரு? கிருபையை பேசக்கூடிய ஒரு பிரசங்கியா இருப்பாருங்க. அவர் கிருபையை பேசிக்கிட்டே இருப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் அவர் சொல்றாரு, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி தேவன் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கிருபையை அவர் தொடர்ந்து பேசுகிறார். கிருபைங்கிறது என்னன்னா, மனிதனுக்காக தேவன் செய்கிற ஒரு செயல். எல்லாம் சொல்லுங்க, the works of God. Grace means the works of God. மதம் மனிதா நீ இதை செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், அதான் மதம். ஆனா கிருபை என்ன பண்ணுது? கடவுள் மனுஷனுக்காக ஒரு வேலையை அவர் செய்கிறார். ஆமென். மனிதனுக்காக இறங்கி கடவுள் ஒன்றை அவர் செய்கிறார். அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை பற்றி இந்த 3 வாரங்களும் ஒவ்வொரு காரியங்கள் நம்ம என்ன பண்ண பார்த்தோம். அதுல ஒரு கிருபை என்ன? தேவன் தன் குமாரனை அனுப்பி, இயேசுவை அனுப்பி அவர் இந்த பூமியில ஒரு செயலை செய்தாராம். இன்னைக்கு இந்த பூமியை பார்க்கும்போது ஏன் இப்படி மக்கள் குறைவா இருக்காங்க? ஏன் மக்கள் தரித்திரத்தில் இருக்காங்க? ஏன் மக்கள் வியாதியில் இருக்காங்க? மக்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்கு? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் ஏதாவது செய்வார் இல்லையா? ஏன் இந்த பூமி இப்படி இருக்குன்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் இந்த பூமியை படைக்கும் பொழுது இந்த பூமி இவ்விதமா இல்லை. தேவன் இந்த பூமியை படைக்கும் பொழுது அது ஒரு வளமான பூமியாக தான் இருக்கிறது. இப்பவும் வளம் இருக்கு, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. ஆமென். அதனாலதான் ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷம். ஆமென். எல்லாம் திறந்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டார். ஆமென். ஆமா, நீங்க சுவிசேஷத்தை கேட்க கேட்க மறைஞ்சிருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட வந்துடும். ஆமென். ஆமா, கண்டிப்பா அதெல்லாம் நீங்கள் ஈர்த்துக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அப்போ பொன் விளைகிற ஒரு பூமியை கொடுத்தார். பைபிள்ல போட்டிருக்குது, தேவன் மனிதனுக்கென்று உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்திலே நதிகள் பாய்ந்தது. அங்க எல்லாம் பொன் என்ன பண்ணிச்சான்? விளைஞ்சிச்சான். எல்லாம் சொல்லுங்க, பொன் விளைகிற பூமி. அதைத்தான் கொடுத்தாரு. இப்ப இவன் புல்லு கூட விளையாத பூமியா என்ன பண்ணி வச்சிருக்கான்? மாத்தி வச்சிருக்கான். இதெல்லாம் இவால் வேலை. இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறான். மனிதன் தேவனை விட்டு பிரிந்து பாவத்துக்கும் சாபத்துக்குள்ளேயும் போய் பிசாசுக்கு கை கோர்த்து இந்த பூமியை சபிக்கப்பட்ட பூமியா என்ன பண்ணிட்டான்? மாத்திட்டான். இப்ப கடவுள் பாருங்க, உடனே விட்டுறல. எல்லாரும் அது மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா கடவுள் விடல. பாருங்க, அவர் என்ன பண்ணாரு? இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து மனிதனை மீட்டு அவனுக்கு மீண்டும் ஏதேனின் வாழ்வை கொடுப்பது அவருடைய நோக்கமா இருக்கிறது. அந்த 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 மீட்பின் செயலை தேவன் செய்யும்படி என்ன பண்ணார்? விரும்பினார். அந்த மீட்பின் செயலை தேவன் எப்படி செய்கிறார்? அவருடைய குமாரன் மூலமாக செய்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் மூலம் மீட்பு உண்டாகிறது. அதனாலதான் பாருங்க, எல்லா மதங்களும் போதனைகளை கொடுக்கலாம். ஆனால் இந்த வேதாகமம் மட்டுமே, இந்த கிறிஸ்தவ சுவிசேஷம் மட்டுமே மனிதனுக்கு ஒரு ரட்சகரை அது கொடுக்கிறது. கடந்த சண்டே மெசேஜ் எல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மனுஷனுக்கு தேவை வெறும் போதனை கிடையாது. மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு ரட்சகர் தேவை. ஏன்னா மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஒன்னுல விழுந்து கிடக்கிறான், ஒன்னுல மாட்டிட்டு கிடக்கிறான். இப்போ அதுல இருந்து அவனால் அவனை என்ன பண்ண முடியல? விடுவித்து கொள்ள முடியல. அப்போ அதுல இருந்து அவன் விடுதலை அடையணும்னா அவனுக்கு யார் தேவை? ரட்சகர் தேவை. காடை ஒரு ஜட்ஜு காடாவே என்ன பண்ணிட்டாங்க? பார்த்துட்டாங்க. கடவுளை ஒரு நியாயம் தீர்க்கிற கடவுளாகவே பார்த்துட்டாங்க. ஆனா கடவுள் பாருங்க, மனிதனை நியாயம் தீர்ப்பதற்காக தேவன் தன் குமாரன் என்ன பண்ணலையா? அனுப்பலையா? எதுக்காக அனுப்புனாரா? ரட்சிக்க. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு அவர் என்ன பண்ணல? அனுப்பல. மாறாக எதுக்கு அனுப்புனாரா? ரட்சிப்பதற்காகவே அவரை அனுப்பினார். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாருங்க. அதனாலதான் கிறிஸ்தவ சுவிசேஷம்
பாருங்க, அது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 16வது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவன் தனது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதுக்காக தேவன் தன் குமாரனை அனுப்பினாரா? 17வது வசனம் சொல்லுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எல்லாம் சொல்லுங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன் குமாரனை அனுப்பவில்லை. தேவன் தன் குமாரனை எதுக்கு அனுப்பினாரா? அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படி. அப்போ இந்த உலகத்தை ரட்சிக்கிற ஒரு செயலை தேவன் செய்ய விரும்பினார். அதற்காகத்தான் ரட்சகரை அனுப்பினார். ஆமென். இப்போ அந்த ரட்சகர் வந்தாச்சு. இன்னைக்கு இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம்னா இனியும் அவர் பிறக்க போறாரு. 2020 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ரட்சகர் வந்து உதித்தார். மனிதன் ரட்சிக்கப்பட, மனிதன் காப்பாற்றப்பட, மனிதன் பாவங்கள் மன்னிக்கப்பட, மனிதனுடைய தரித்திரங்கள் போக, மனிதன் மீண்டுமாய் தேவனோடு தொடர்புடையவனாக மாற என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் இந்த மனுஷன் செய்யும்படியா தேவன் எதிர்பார்க்கல, தன் குமாரன் மூலமாகவே செய்து முடித்து இப்பொழுது எல்லாம் முடிந்தது என்கிறார். ஆமென். அப்ப எல்லாம் முடிந்ததுன்னா அப்ப ஏன் இன்னைக்கு மக்கள் அப்படி இருக்காங்க? எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப இயேசு ஒன்னு சொன்னாரு. தன் கூடயே ஒரு 12 நண்பர்களை வச்சிருந்தார், சீசர்களை வச்சிருந்தார். அவங்கள கூப்பிட்டு சொன்னாரு, உலகமெங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அது என்ன சுவிசேஷம்? சகல ஜாதிகளுக்கும் கிறிஸ்தவம் என்கிற மதத்தை பேசுங்கள், அனைவரையும் கிறிஸ்தவர்களாக்குங்கள். அப்படி இயேசு பேசல பாருங்க. உலகமெங்கும் போய் என்ன சொல்லுங்க, எதை பேசுங்க? சுவிசேஷத்தை பேசுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை பூலோகம் எங்கும் என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. preach the gospel, preach the gospel of kingdom. இதை பத்தி என்ன பண்ணு, பேசுங்கன்னு சொல்லி அனுப்பினார். அப்படி அந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் விசுவாசத்தை ஏத்துக்கிறாங்களோ அவர்களுக்கு என் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். அதாவது ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக அவங்களுக்கு என்ன கொடுங்க, ஞான ஸ்நானம் கொடுங்க. ஆமா, சும்மா கல்யாணத்துக்கு எடுக்கிறது இல்லை, சும்மா ஏதோ இத்தனை வயசு ஆகி போச்சே வாங்க எடுத்துருவோம் அப்படின்னு எடுக்கிறது இல்லை. நான் அவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக ஞானஸ்நானத்தை என்ன பண்றது, எடுத்துக்கிறது. அப்புறம் நான் கற்றுக் கொடுத்த யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். இப்போ அவர் ஒன்றை முடித்தார். அவர் முடித்ததை தான் பவுல் இங்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் என்னெல்லாம் முடிச்சாரு, கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் செயல், மீட்பின் செயல் என்னெல்லாம் நடந்ததுன்னா இந்த உலகம் அப்படியே புதுசா மாறிட முடியும். அவ்வளத்தையும் பண்ணிட்டார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சிருக்குது. இப்போ முடிந்ததை நாம் எடுத்து அறிவிக்கிறோம். ஏன் முடிந்ததை அறிவிக்கணும்? அறிவிச்சாதான் தெரியும். அதனாலதான் அதே ரோமர்கள் நிருபத்தில் பவுல் சொல்றாரு, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்வி படுவார்கள், கேள்விப்படவில்லை என்றால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்கவில்லை என்றால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப தீர்வு எப்படி நடக்குது பாருங்க. முதல்ல எப்படி உலகம் இருந்ததுன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி ஆச்சுன்னு சொன்னேன். ஆன உலகத்துக்கு பதிலாக தேவன் தன் குமாரனை கொண்டு என்ன செய்தாருங்கிறதையும் சொல்லிட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு விளங்குதுங்களா? நீங்க சபைக்கு போதனைலாம் கேட்குறீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்டா விளங்கிடும். இப்போ இதை போய் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சொல்லுங்கள்னு சொல்றாரு. போய் சொல்லுங்கன்றாரு. உலகம் ஃபுல்லா என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. சும்மா மத பிரச்சாரம் பண்ண சொல்லல, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு சொல்றாரு. தேவன் தன் குமாரனை அனுப்பி உங்க பாவம் மன்னிக்கப்பட, உங்க நோய் குணமாக, உங்க தரித்திரம் நீங்க கடவுளையே அடைய கடவுள் என்ன செஞ்சாருங்கிறத போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி தேவன் செய்த செயலை சொல்வதுதான் கிருபையின் சுவிசேஷமா இருக்கிறது. ஆமென். அதுதான் சுவிசேஷம். அது மனுஷனை வாழ்க்கையை மீட்கிறது, மனுஷனுக்கு நம்பிக்கையை அது கொண்டு வருகிறது. அப்ப அந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்? ஒரு மனிதனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்னைக்கு மாலையில் நீங்க வந்திருக்கீங்கன்னா, இதை ஆன்லைன்லயோ டிவிலயோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, தேவன் உங்கள் வாழ்வை விரும்புகிற தேவன்.
அல்லேலூயா. ஐயோ, என்னதான் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் இந்த மாலையில் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்கள் வாழ்வை விரும்புகிறார். ஆமென். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை விட அவர் ஆசைப்படுறாரு. ஆமென். நீங்க இந்த சிக்கல்லையும் இந்த வியாதியிலையும் இந்த தரித்திரத்திலையும் இந்த சூழ்நிலையிலும் மாட்டிட்டு முழிக்கிறத அவர் விரும்பல. இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வது உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். அதற்கான வலிமை, அதற்கான ஆற்றல், அதற்கான ஞானம், அதற்கான எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உதவும்படியாக அவர் விரும்புகிறார். இது புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பாருங்க. மனிதர்கள் வெற்றி உள்ளவர்களாக, மனிதர்கள் வாழ்விலே சந்தோஷம் உள்ளவர்களாக, தேவனை அறிந்தவர்களாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? மாற ஆரம்பிச்சிருவாங்க. அது நிறைய நேரத்தில் கிறிஸ்தவம் இதை பண்ணலை பாருங்க. அவங்க சும்மா எங்க சர்ச்சைக்கு வாங்க, சும்மா வாங்க, ஞானஸ்தானம் எடுங்க, பேரை மாற்றுங்க, பொட்டை வைக்காதீங்க, பூவை வைக்காதீங்க, நகையை போடாதீங்க, சட்டையை மாற்றுங்க, இப்படி ஒரு மத கூட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க? உருவாக்கிட்டாங்களே தவிர உண்மையான வாழ்க்கை மாற்றங்கள் என்ன பண்ணல, நடக்கவே இல்லை. நான் சொல்கிறேன், இது ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இயேசு செய்து முடித்த செயலை, அந்த செயல் எப்படி உங்க வாழ்க்கைக்கு பதிலா இருக்குங்கிறத நம்ம அறிவிச்சாலே போதும், ஜனங்க வாழ்க்கை தன்னால மாற ஆரம்பிக்கும். அப்ப கேட்குறாங்க, உங்க சபையில இப்படி இவ்வளோ பேர் வர்றாங்க, இவ்வளோ மக்கள் வர்றாங்க, எங்கெல்லாம பாருங்க, நீ திருச்சி, நாகர்கோயில், தூத்துக்குடி, எங்கெல்லாம இருந்து நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இன்னும் ஆன்லைன்ல எத்தனையோ நாடுகள்ல இருந்து பார்க்குறாங்க. திரளா ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க. எப்படி வர்றாங்க? வாழ்க்கை மாறுறத அங்க பார்க்குறாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆமென். அப்போ இது வந்து சும்மா கிடையாது பாருங்க. இது வந்து மேலான ஒரு சுவிசேஷம். இது எப்படின்னா, ஒரு மனுஷன் தான் வாழ்நாள்ல சரியான விதத்தில் இதை கேட்டா போதும், அவன் வாழ்க்கை தலைகீழா மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். தரித்திரத்தில் இருக்கிறவன் செழிப்புக்கு போக ஆரம்பிச்சிடுவான். குறைவில் இருக்கிறவன் நிறைவுக்கு போக ஆரம்பிச்சிருவான். இருளில் இருக்கிறவன் வெளிச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான். நம்பிக்கை இல்லாதவனுக்கு கூட ஒரு நம்பிக்கை வந்துடும். அடா, ஆண்டவனே என் பக்கம் இருக்கிறான்பா அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். ஆமென். பயத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு தைரியம் வந்துடும். வாழ்க்கையில யாருமே இல்லையே, ஆதரவற்று இருக்கிறேன்னு அப்படிங்கிற ஆளு கூட ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா கடவுள் என்னோடு இருக்கும்படி வந்தாரா. அவர் பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் உன்னோடு உள்ளார் என்று அர்த்தமாம். அப்ப எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. இந்த சுவிசேஷத்தை சொல்லாம வேற எதையோ சொன்னதுனால கிறிஸ்தவ மதம் அங்கே கொஞ்சம் வளர்ந்துருக்குதே தவிர மனிதர்கள் வாழ்க்கை ஒன்றும் மேம்படவில்லை. அதனாலதான் இங்க நம்ம என்ன பண்றோம், இந்த வேதத்துல என்ன சுவிசேஷத்தை சொல்லியிருக்கு கொஞ்சம் கவனமா படிச்சு பார்த்தா இல்ல எந்த மத பிரச்சாரமும் இல்லை. இது வந்து மெய்யான ஒரு சுவிசேஷத்தை இது அறிவிக்கிறது. அப்ப பவுல் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை இந்த கொரிந்து சபையில் இருக்கிற மக்களுக்கு போய் என்ன பண்றாரு, பேசுறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கிருபையை அவர் அறிவிக்கிறார். கிருபையை கேட்க 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 கேட்க, கிருபை என்பது என்ன? தேவனுடைய செயல், தேவனுடைய அன்பு, தேவன் ஒரு மனிதனுக்காக என்ன செய்வார், என்ன செய்து முடித்தார், இதெல்லாம் கேட்க 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 அந்த மக்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்ன தெரியுமா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம். இது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னதுங்க? கடவுள் யாரு? ஐஸ்வர்யம் உள்ள ஒரு கடவுள். எல்லாம் சொல்லுங்க, God is a rich God. ஆமென். கடவுள் ஏழை கடவுள் இல்லை. கடவுள்னு ஒருத்தர் தான் அவர் எப்படி ஏழையா இருக்க முடியும்? நம்ம ஆட்கள் கடவுளை கூட ஏழையா யோசிப்பாங்க. அதான் பெரிய ஆள். பாவம், அவருக்கு என்ன தட்டுப்பாடோ. ஏன்னா நிறைய சபைகளில் வேற சொல்லுவாங்க, கத்தருக்கு ரொம்ப தேவையில் இருக்குது, கத்தரே ரொம்ப தேவையில் இருக்கிறாருட்டாங்க. காணிக்கெல்லாம் எது கேட்டாங்கன்னு நினைக்கிங்க? கத்தர் பயங்கரமாக பாருங்க, தேவனுக்கு தேவைப்படுகிறது அப்படின்ட்டாங்க. தேவனே ஒரு தேவையின் தேவனை அறிவிச்சிட்டாங்க. இங்க அந்த தேவனை சொல்றது இல்லை. இங்கு தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் குறைவில் இல்லை. பாருங்க, எதெல்லாம் பேச வச்சுட்டாங்க பாருங்க. கடவுள் குறைவில் இல்லைன்னு சொல்ல அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியதாச்சு பாருங்க. ஏன்னா இவங்க கடவுளே யாராக்கிட்டாங்க, ஏழை ஆக்கிட்டாங்க. கடவுள் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு மாம்சத்தில் வந்த தேவ குமாரன், மாம்சத்தில் வந்த தேவன். அவரையும் மக்கள் எப்படிதான் நினைக்கிறாங்க? ஏழையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஏழை அல்ல.
ஏங்க கடவுளுடைய பையன் எப்படிங்க ஏழையா இருக்க முடியும்? கடவுளும் ஏழை கிடையாது, கடவுளுடைய பையனும் ஏழை கிடையாது. இன்னொன்னு யோசித்து பாருங்களேன், பல ஏழைகளுக்கு நடுவில் இன்னொரு ஏழை வருவதால் இந்த ஏழைக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது பயன் இருக்கா? பயனே கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. அப்போ அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். எல்லாம் சொல்லுங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் கரெக்டா படிச்சாதான் புரியும் பாருங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனா நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம். இப்போ பைபிள்ல இது பல இடத்துல இதே வசனம் வேற 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 காரியங்களை சேர்த்து கொண்டு வருது. இப்போ அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். வாசிச்சிருக்கீங்களா? இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். இங்கு இயேசுவின் தரித்திரத்தினால் நீங்க யாரா வரீங்களா? இங்க இயேசுக்கு எப்படி தழும்பு வந்துச்சு? சிலுவையில உங்களுக்காக குத்தப்பட்டார். அப்போ இயேசு இங்க தரித்திர, அவருடைய தரித்திரம்னு எப்படி போட்டிருக்குது? அவர் எப்படி தரித்திரானாரு? அவர் தரித்திரர் ஆகல, சிலுவையில யாரா இருந்தாரு? தரித்திரரா மாறினாரு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அது மாதிரி பவுல் இன்னொரு இடத்துல எழுதும்போது கொரிந்தியர் எழுதுறாரு, உங்களின் நிமித்தம் அவர் என்ன ஆனாராம்? பாவம் ஆனார். எல்லாம் சொல்லுங்க, பாவம் ஆனார். பாவமே செய்யல, ஆனா என்ன ஆனாரு? பாவம் ஆனார். எல்லாம் சொல்லுங்க, பாவம் ஆனார் என்னை நீதியாக்கும்படி, காயமானார் என்னை சுகமாக்கும்படி, தரித்திரரானார் என்னை செல்வந்தனாக்கும்படி. ஆமென். இது எல்லாமே the acts of God, தேவனுடைய ஒரு செயலாக அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்காக தேவன் இந்த செயலை செய்தார். அப்போ மனுஷன் இன்னைக்கு தன் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் வழியா போகும்போது தீர்வு என்னன்னு கேட்கிறான். தீர்வு நீங்களா போய் எதையாவது கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை, தேவனே ஒரு தீர்வை ஏற்படுத்திட்டாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோருந்து எழுப்பினார் என்று உன் வாயினால் அறிக்கை செய், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை சொல்லலாமா? இயேசுவை. இதை பார்க்கிற நீங்க கூட சொல்லலாம், உங்க வாழ்க்கை இதை அறிக்கை செய்யும் போதே மாற ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை எனக்காக அனுப்பினார், எனக்காக அவர் பாவமானார் நான் நீதியாகும்படி, எனக்காக அவர் காயமானார் நான் சுகமாகும்படி, எனக்காக அவர் தரித்திரரானார் நான் செல்வந்தனாகும்படி, எனக்காக மரித்தார், தேவன் அவரை மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பினார், இதை எனக்காகவே அவர் செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ரட்சிப்பு என்னுடையது, மீட்பு என்னுடையது. ஆமென். இந்த அறிக்கை என்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்குதோ அன்னையில இருந்து ஒரு வல்லமை உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. சால்வேஷன் சும்மா ஏதோ இந்த ரட்சிப்புன்னு சிலர் பிச்சிப்பு ரேஞ்சுக்கு யோசித்தாங்க. ரட்சிப்பு தானங்க அப்படின்ட்டு ஏதோ பிச்சிப்பு மாதிரி யோசித்தாங்க. The power of God, salvation is the power of God. உங்களுக்குள்ள ஒரு வல்லமை வந்து விட்டது. தரித்திரத்தை மேற்கொள்ளுகிற, சாபங்களை மேற்கொள்ளுகிற, இந்த உலகத்தின் பாவங்களை மேற்கொள்ளுகிற, பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? சேவ்டுன்னா சிலர் என்னமோ நினைச்சிடறாங்க. சேவ்டுனா சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய குமாரனாக, தேவனுடைய குமாரத்தியாக இருக்கிறேன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் யாரும் பெறாத ஒன்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான், அவரால் படைக்கப்பட்டவங்க தான். ஆனா இந்த பாவத்தால, இந்த நோயால, இந்த பிசாசின் வல்லமையால பாதிக்கப்பட்டதுனால அந்த முழு தன்மையை வெளிப்படுத்த அவர்கள் திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மீது, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகளாகும்படி ஒரு அதிகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் அந்த மீட்பிலே ஒரு மனிதன் பங்கடைகிறான். அந்த மீட்பிலே அவன் பங்கடைந்தது பிறகு என்ன நடக்குது? தேவன் எந்த வல்லமையிலே வாழ அவனை படைத்தாரோ அதே வல்லமையை அவன் மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான்.
ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். You are the redeemed people. ஆமென். அதனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I am redeemed. நல்லா சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா you are the redeemed people. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பொல்லாங்கனுக்குள் அவங்க என்ன பண்றாங்களா, சிக்குண்டு இருக்கிறார்களாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், ஆகையால் பொல்லாங்கன் உங்களை தொடான். எல்லாம் சொல்லுங்க, தொடான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொல்றாங்க பாருங்க, இந்த தாமரை தண்ணியில தான் இருக்கும், ஆனா அது மேல என்ன இருக்காது, அந்த இது ஒட்டாதான். அப்படி ஒரு இது சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி இந்த தீமை நிறைஞ்ச உலகத்துக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க, ஆனா உங்க மேல கிறிஸ்துவினுடைய ரத்தம், அவருடைய நன்மை இதெல்லாம் வந்ததுனால இது எதுவும் ஒட்டவே மாட்டேங்குது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, வித்தியாசம் உள்ளவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக, அன்பை பெற்றவர்களாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். இது முதல்ல தெரியணும் பாருங்க, எங்க ஆரம்பிக்கிறோங்கிறது கரெக்டா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க உங்க பிசினஸ் உலகம்னு வரும்பொழுது உங்க சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரும் மாதிரியும் கிடையாது, நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நான் அந்த உலகத்தான் அல்ல, இயேசுவே சொல்லிட்டாரு, நீங்க இந்த உலகத்தான் அல்ல. அப்பனா என்ன, நீ என்னுடையவன். இந்த பூமியில பஞ்சம் இருக்கலாம், வறட்சி இருக்கலாம், தீமை இருக்கலாம், குறைவு இருக்கலாம், ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், ஆனா நீ இதுக்கெல்லாம் உட்பட்ட ஆளே கிடையாது. நீ எனக்குள்ள இருக்கிற, என் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற. இங்கு எப்போதும் 100க்கு 100 நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வெற்றிகள், உயர்வுகள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நீ வித்தியாசமான ஒருவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவன். பாருங்க, இது நமக்கு நினைப்பூட்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய நேரத்துல நாம யாருங்கிறது நமக்கு மறந்துருது. இன்னும் நிறைய பேருக்கு அவங்க யாருங்கிறதே தெரியல. கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு யாருன்னே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், நீ ஒரு பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவி, பரலோகம் போவையோ போக மாட்டேயோன்னு ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு பாவி, வருகை கீழே எடுத்துக்கொள்ள மாட்டாரா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற ஒரு பாவி. இந்த ரேஞ்சில் தொங்க விட்டாங்க நம்ம, அப்படியே நம்ம தொங்கிட்டு இருக்காங்க நிறைய கிறிஸ்தவங்க. நம்பிக்கை இல்லை, சந்தோஷம் இல்லை, ஜீவன் இல்லை, எப்படியோ வாழ்றாங்க. சில நேரத்தில் எனக்கு மற்றவங்களை விட கிறிஸ்தவங்களை பார்த்தா பாவமா இருக்கு, ஐயோ பாவங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அப்படிமா, அது மாதிரி இருக்கு. ஆமா, இவங்க உலகம் ஐயோ, உங்களை முதல்ல ரசிக்கணும், உங்களுக்கு இந்த சுவிசேஷம் கரெக்டா புரியணும். ஆனா உங்களெல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்குது. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற அந்த இடத்துல உங்களெல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கு. பாருங்க, வாலிப வயசுலாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க, பொறாமையா இருக்கு. இவங்கெல்லாம் கொஞ்ச நாள்ல எந்த லெவலுக்கு போவாங்கிறதுக்கு அளவே கிடையாது. ஏன்னா இதை விட ஒரு மனுஷன் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது இது கிடைச்சிச்சு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது பாருங்க, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. அதனாலதான் இளமையிலாம் இதை பெற்றுக்கொள்றது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். வாலிப வயசுல பெற்றுக்கொள்றது பரவாயில்ல. நடுத்தரமா வந்திருக்கேன்னு கவலைப்படுறாதீங்க, உங்களுக்கும் நம்பிக்கை உண்டு. ஆமென். எல்லாருக்கும் நம்பிக்கை அது தருது பாருங்க. அப்ப இது பிடிச்சுக்கிட்டா சும்மா கிடையாது. பரிதாபத்துக்குரிய ஒரு கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு கிறிஸ்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி நீங்க வாழ மாட்டீங்க. உங்களை பார்த்து 4 பேர் பொறாமப்படுவாங்க. ஆமென். பரிதாபத்திலிருந்து எங்க போயிருவீங்க? பொறாமப்படுற இடத்துக்கு போயிடுவீங்க. டேய், வாழ்ந்தா ஒன்ன மாதிரிதான்டா ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்கும் அந்த வாழ்க்கை வேணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு சாட்சியா இருக்கிறது தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு பேரு தான் சாட்சிகள். எல்லாம் சொல்லுங்க, சாட்சிகள். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுக்கிறார், தேவ பலனை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். யூதாயா, எருசலேம், சமாரியா, இந்த உலகத்தின் கடைமுனை மட்டும் நீங்க எனக்கு எப்படி இருப்பீங்க?
இருப்பீர்கள். அதாவது ஒரு விட்னஸா இருப்பீங்களா? விட்னஸ்னா என்ன அர்த்தம்? தரித்திர உலகத்துல செழிப்பா இருப்பீங்க. அதுதான் விட்னஸ், அதுதான் சாட்சி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி நிறைஞ்ச உலகத்துல ஆரோக்கியமா இருப்பீங்க, அதுதான் சாட்சி. ஆமென். துக்கம் நிறைஞ்ச உலகத்துல சந்தோஷமா இருப்பீங்க, அதுதான் சாட்சி. ஆமென். வேதனை நிறைந்த உலகத்தில் சாதனை புரிகிறவர்களா இருப்பீர்கள், அதுதான் சாட்சி. ஆமென், ஹல்லேலூயா. பகைமையும் கசப்பும் நிறைஞ்ச உலகத்துல அன்புள்ளவர்களாக வாழ்வீர்கள், அதுதான் சாட்சியாக இருக்கிறது. ஆமென். சுயநலம் பிடிச்ச உலகத்துல நீங்களோ இன்னொருவரை குறித்து யோசித்து ஒருவருக்காக ஒருவர் என்று வாழ ஆரம்பிப்பீர்கள், அதுதான் சாட்சிகளாக இருக்கிறது. ஆமென். That is the witness. இதெல்லாம் பாருங்களேன். இதை வந்து சாட்சி சொல்லுவீர்கள் சொல்ல. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, விழுந்த சேலையை எப்படி தொங்க விட்டு கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை நிறுத்தினார், இந்த மீட்டிங்கு வரக்கூடாதபடிக்கு, பசு கிடைக்காதபடிக்கு. இவங்க சர்ச்சைக்கு வந்ததே பெரிய சாட்சியாம். இதுக்கு பாருங்க, ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, மறுபடியும் பத்திரமான வீட்டுக்கு போய் சேரணும், செப்பிச்சுக்கோங்க, அதுவே ஒரு பெரிய சாட்சி. சும்மா வந்து தெரிக்க விடுறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. ஆமென், ஆமென். பார்த்தா வேற மாதிரி தெரியும். என்னடா இது ஆளு ஒரு மாதிரி இருந்தா மங்கி போய் தக்கன்னு மின்றான, ஏதோ ஒண்ணு, ஐ நீட் திஸ், ஐ வாண்ட் திஸ், அது எனக்கு வேணும், அது எனக்கு தேவை, வாழ்ந்தா அப்படி வாழணும்னு உங்களை பார்த்து இன்னொருவருக்கு ஆசை வருங்க. வாழ வைக்கிறது தான் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்கெல்லாம் தேவனுடைய அந்த 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 அவரை பற்றிய ஈர்ப்பை உண்டாக்கும்படியே வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அது எப்படின்னா ஒரு டெமோ பீஸ் மாதிரி. இந்த ஷோரூம்லலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய டெமோ அந்த இது வச்சுருப்பாங்க பாருங்க, உள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறதுக்கு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. யூ ஆர் அ காட்ஸ் டிஸ்பிளே. ஆமென். வெளியில போறவங்க கூட அதை பார்த்துட்டு உள்ள போவோமே அப்படின்னு வருவான் பாருங்க. அது மாதிரி வெளியில போறவங்க கூட தேவனை தேடலாம், வேதத்தை வாசிக்கலாம், இயேசுவை நம்பலாம் என்று உங்கள் மூலமாக அநேகர் தேவனை அறிந்து கொள்ள, அநேகர் தேவனை பின்பற்ற தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். You are a display of God. Amen. எல்லாம் சொல்லுங்க, நான் சாட்சி. ஆமென். கீழே கிடக்கிறவனை கர்த்தர் உயர்த்துறாருங்கிறதுக்கு நான் சாட்சி. அப்படி அதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறார் பாருங்க. புழுதியிலிருந்து அவர் தூக்குகிறார், குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு அவர் உட்கார வைக்கிறார். அதுக்கு நான் சாட்சி, என் குடும்பம் சாட்சி. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். உங்க பிள்ளை ஒரு சாட்சி. ஆமென். உங்க குடும்பமே ஒரு சாட்சி. கடவுள் அதுக்கு தான் கூப்பிடுறாரு பாருங்க. நீ நினைக்க கூடாது என்னமோ அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த உலகம் நம்பிக்கையற்று, இந்த உலகம் பயத்துல, இந்த உலகம் கேள்வியில, இந்த உலகம் குழப்பத்துல, ஐயோ நாளை காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருக்கிற உலகத்துக்கு நடுவுல உங்களை நம்பிக்கையின் நட்சத்திரமாக அவர் வைக்க விரும்புகிறார். You are the hope of in this world. இந்த உலகக்கே ஒரு நம்பிக்கையாக தேவன் உங்களை வைக்க விரும்புகிறார். அதுதான் சபை, அதுதான் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கான அடையாளங்களாக இருக்கிறது. ஆமென். அப்படித்தான் வாழ்ந்தாங்க. இங்க வரலாறு எங்கேயோ மாத்தி விட்டாங்க இவங்க. நீங்க வேதாகமத்தை போய் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்த எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிச்சு? இவன் வந்து சாதாரணமான ஆளு கிடையாது, இவனுடைய தேவன் பெரியவர், இவனோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் அவன் கூட இருக்கிறார்பாங்கிறத கண்டாங்க. ஈசாக்கு மூலமாக அதை பார்த்தார்கள். உம்மோடு தேவன் இருக்கிறார் என்று நாங்கள் காண்கிறோம் அப்படிங்கிறாங்க. யாக்கோபு மூலமாக பார்க்கறாங்க, யோசேப்பு மூலமா பார்க்கறாங்க. அவன் கூட கடவுள் இருக்கிறான்னு எஜமான் பார்க்கறான். கடைசியில் ஒவ்வொருத்தர் மூலமா பார்த்து இப்போ இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. அவர் மூலமாக நடந்த காரியங்களை பார்த்துட்டு தேவன் ஒருவரோடு இராவிட்டால் அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டாரே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சீசர்கள் மூலமாக அது தொடர்ந்தது. இன்னைக்கு பாருங்க, இந்த ரிலே ரேஸுங்க அங்கே பார்த்தீங்களா,
ஒரு ஓடிட்டு ஒரு கம்பத்தை கொடுத்துட்டு அப்புறம் அடுத்தால ஓடுறாங்க பாருங்க. அது மாதிரி எல்லாரும் ஓடி இப்போ கம்பம் உங்க கையில் இருக்குது. இப்போ உங்க மூலமாகத்தான் அவர் யாருங்கிறது தெரிய போகுது. ஆமென். உங்கள் மூலமாக அது வெளிப்பட போகிறது இந்த உலகத்திற்கு. ஆமென். அப்போ நீங்க சாதாரணமான ஆளு கிடையாது. பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓடு கூட தேவன் உங்களை வைத்திருக்கிறார், உங்களை அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். அதனால பயப்படக்கூடாது. நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழணும். நான் ஒரு பாவி, நான் ஒன்னத்துக்கு உதவாதவன், எனக்கு எதுவும் அப்படி வாழக்கூடாது. நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கடவுள் என்னை நேசிக்கிறார், கடவுள் என்னை குறித்து ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மக்கள் அழிவின் பாதையில் போகும் பொழுது எனக்கோ வாழ்வை கொடுத்திருக்கிறார். நான் அனைவருக்கு வாழ்வை கொடுக்கும்படியாக கடவுள் என்னை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இது வேற மாதிரி. இந்த உலகத்துக்கு மேல வீழ்ந்து போன மனிதனுடைய வாழ்க்கையில வேலை செய்கிற சில காரியம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. அந்த அழிவும் அந்த நாசமும் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. மாறாக உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும், நன்மைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு வேலை செய்யும்னா அது உங்களையே பிளஸ் பண்ணி இப்ப நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா உங்க மூலமா அது வேலை ஆரம்பிச்சு, உங்க மூலமா அது பாய ஆரம்பிச்சு. நீங்க தொடுகிற இடமெல்லாம், நீங்க பார்க்கிற பார்வையில் எல்லாம், நீங்க பேசும்போதெல்லாம் ஜனங்களுக்கு விடுதலையும் சுகமும் வெற்றியும் நம்பிக்கையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு ஆசீர்வாத வாய்க்கால். ஆமென். நீங்க இந்த குளமோ குட்டையோ கிடையாது, அது அப்படியே தேங்கி கிடக்கும். கடவுள் உங்களை அப்படி வைக்கல, அப்படியே உங்களை ஊத்தி நிரப்பி ஒரு வாய்க்காலாக அவர் உங்களை வைக்கிறார். ஆமென். You are the channel of the blessings. ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக அப்படிதான் கடவுள் உங்களை என்ன பண்றாரு, வைக்க விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் வல்லமையை பெற்றிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார், எனக்கான ஒரு திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். நான் செய்கிற எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக, அதை பெருக வைக்கிறவராக, அதில் வருகிற தடைகளில் எல்லாம் எனக்கு வெற்றியை தருகிறவராக, எனக்கு முன் செல்லுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். இது ஒரு நினைப்பூட்டல் மாதிரி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. இது மறந்துட கூடாது. பிசாசு எப்படியாவது இதை மறக்கடிக்கிற மாதிரி எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, மறக்கடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கணும், தெளிவா இருக்கணும். நான் யாரு, எங்க அப்பா யாரு, அவர் எதுக்கு என்னங்க வச்சிருக்காரு, இதெல்லாம் புரிஞ்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி, உங்களுடைய பெருக்கம் வேற லெவல்ல இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கிருபையை பவுல் பேசிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் இந்த மக்களும், இப்போ அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நாமெல்லாம் தரித்திரரா இருக்கிறோம். அது ஓகேன்னா அவர் வர வேண்டியதே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஓகேன்னா வர வேண்டியதே இல்லையே. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க, வியாதியா ஓகே ஓகே, தரித்திரமா ஓகே ஓகே, மரணமா ஓகே ஓகே, எல்லாமே இந்த உலகத்துல இருக்கும்லாயா. ஆறுலையும் சாவு, நீ 100ல எங்க சாவுற, 6ல சாவுற, அதான இப்ப கேள்வியா இருக்கு. ஹலோ, எப்ப வேணாலும் சாவு, எப்ப வேணாலும் இது அப்படி கெட்டதை நம்பக்கூடியவங்களாக, கெட்டதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா மாறிட்டாங்க. நான் சொல்றேன், அப்படித்தான் மனிதன் வாழணும்னு கடவுள் நினைச்சிருந்தா ஒரு ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தியிருக்க வேண்டியதில்லை, ஒரு கல்வாரி மரணத்தை அவர் ஏற்படுத்தியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பைபிள்ல போட்டிருக்குது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். ஆமென். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்ல பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஏன் ஆனாரா போட்டிருக்குது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவங்களாம், எப்பவும் சாவை பற்றி, எப்பவும் நோயை பற்றி நினைச்சு கொண்டு இருக்கிறவங்களை அதுல இருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் அப்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப எல்லாம் சொல்லுங்க, விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ்வாங்க வாழுவேன். அப்போ கேட்டுல தான் வாழணும் அல்லது பாவத்தில் தான் வாழணும். கிறிஸ்தவங்க ஒன்றும் போட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்றாங்க, இல்லைங்க பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம எப்படி வாழணும், வாழணும் வாழணும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்காகவா ஸ்தோத்திரம். ஆனால் இதில் என்னன்னா,
அது யாராவது வாழ்றீங்களா, அது வாழ்றதுக்கு கடவுள் எப்படி வலிமை அளிக்கிறார், அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஆனால் வாழணும், வாழ்றியான்னு வாரம் தட்டுவாங்க வாங்கி வாங்கி. அவன் வந்து வாழணும்னு தான் நினைக்கிறான் பாஸ்டர், ஆனால் முடிய மாட்டேங்களா பாஸ்டர் அப்படின்னே பேசிட்டு இருப்பான். அப்படின்னு அடுத்த வாரம் இன்னும் ட்ரை பண்ண அப்படிம்பாங்க. அப்போ ஒன்று நம்புறாங்க, என்ன நம்புறாங்க, இந்த உலகம் பாவத்தில் இருந்தாலும் நீ எதில் இருக்க முடியும் அது நம்புறாங்க. ஆனால் அது ஒன்றை மட்டும் நம்பினா போதாது. இந்த உலகம் தரித்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் செழிப்பில் இருக்க முடியும், நீங்கள் செல்வத்தில் வாழ முடியும், நீங்கள் உயர்வில் வாழ முடியும். ஆமென். இந்த உலகம் தீமையால நிறைஞ்சிருந்தாலும் நீங்க நன்மையில வாழ முடியும். ஆமென். பாருங்களேன், நம்ம வெறும் மன்னிப்பை மட்டும் நம்புறவங்களா மாறிட்டாங்க. மன்னிப்பையே இன்னும் நிறைய பேர் நம்பல, அது வேற கதை. பாருங்களேன், மன்னிச்சாரான்னு தெரியல, மன்னிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் பண்ணதெல்லாம் மன்னிப்பாரான்னு இன்னும் அதிலே குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் சங்கீதம் 103 பாருங்க, அப்படி மன்னிப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகி டெவலப் ஆகி போயிட்டே இருக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஒரு உபகாரம் இல்லை. என்னது அது? என்ன கர்த்தர் செய்த சகல உபகாரணம்? ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஹிஸ் பெனிஃபிட். எல்லாம் சொல்லுங்க, ஹிஸ் பெனிஃபிட். ஆமென். அதில் என்ன போட்டிருக்குது? பிளஸ். அதில் என்ன போட்டிருக்குது? அண்ட் டு நாட் ஃபர்கெட் எனி ஆஃப் ஹிஸ் பெனிஃபிட்ஸ். அவருடைய நன்மைகளை நீ என்ன பண்ணாத, மறவாத. அவர் செய்த உபகாரணங்களை நீ மறவாதே. அவர் என்னென்ன உபகாரணங்களை செஞ்சிருக்கிறாரு? ஏராளம் சொல்லுங்க, ஏராளமா பண்ணியிருக்கிறாரு. ஆமென். என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒன்னொன்னா ஆரம்பிக்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் சொல்லுங்க, எல்லா அக்கிரமத்தையும் மன்னிச்சுட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கீங்க. எல்லாம் சொல்லுங்க, மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க. your sins are forgiven. Amen. உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த நற்செய்தியை கேட்கிற ஒரு ஆளு குற்ற உணர்வுல இருக்க வேண்டியதில்லை, பாவ உணர்வுல இருக்க வேண்டியதில்லை, ஐயோ அப்படின்னு இருக்க வேண்டியதில்லை. என்னுடைய கடந்த கால, என்னுடைய நிகழ்கால, என்னுடைய எதிர்கால, என்னுடைய முக்கால பாவங்களுக்கு பரிகாரமாய் கிறிஸ்து மாறினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. ஆமென். எல்லாம் மன்னித்து. வேதவசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை, எல்லாம் சொல்லுங்க, சகல பாவங்கள். இந்த பாவம் போமான்னு கேட்குறாங்க. சகல பாவங்களை நீக்கி, இந்த கரை எந்த சோப்பு போட்டா போகும் அப்படிங்காங்க. அதனால தான் அந்த விளம்பரம் பண்ணுறவங்களாம் பாருங்க, ஊர் ஊரா போய் கரையெல்லாம் ஒரு சட்டையில் வச்சு, இப்போ பாருங்க எல்லா ஒரு கரையும் இதில் இருக்கு, இந்த சர்ப்பை போட்டிங்கன்னா சட்டை போச்சு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் சூப்பர் ஆயிருங்கிற மாதிரி என்ன பண்ணுவான், காட்டுவான். மக்களும் அதெல்லாம் நம்புவாங்க, எல்லா கரையும் போவோம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அழுக்கு கூட போகாது, அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அவன் அவ்வளோ விளம்பரம் பண்ணுவான். நம்ம பாருங்க, சுவிசேஷம் வந்து அதை விட உயர்ந்தது, உண்மையானது. அது என்ன சொல்லுது? சகல பாவங்களை நீக்கி. எல்லாம் சொல்லுங்க, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். நீ காலையில் இந்த வசனத்தை ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. நீ காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்ச போது முதலாக ஆவியானவர் ஞாபகப்படுத்தினது இந்த ஸ்கிரிப்சர். இது கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணிகிட்டே இருந்தேன், யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு இந்த வசன இந்த வார்த்தையிலிருந்து ஒரு லைட்டை கொடுத்தாரு. அதுவே காலையில் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துச்சு. என்னன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுதான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கிறிஸ்தவங்க பூரம் பாருங்க, சனிக்கிழமை ஆயிட்டா இவங்க சுத்திகரிக்கிறதுக்காக போய் உட்காருவாங்க, சுத்திகரிக்கணும்னு. ஆனா இந்த வசனம் சொல்லுது, ரத்தமே ஒரு வேலையை பார்க்கும், சுத்திகரிக்கிற வேலையை. அதாவது உங்களுக்கு எது மினிஸ்ட்ரி பண்ணுதுன்னா, the blood of Jesus, இயேசுவோட ரத்தம் உங்களுக்கு ஒரு வேலையை அது செய்யுது. உங்களை சுத்திகரிக்கிற வேலையை, உங்களை கழுவுகிற வேலையை. உங்க மேல இருக்கிற மாசு, உங்க மேல இருக்கிற குற்றம், உங்க மேல இருக்கிற அந்த ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒண்ணு, அதை வந்து அப்படியே வாஷ் பண்ணுது. அது வந்து ஒரு கிளென்சிங் ஒர்க்கை அது செய்யுதுங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது. அது வந்து சில நேரம் சில பேருக்கு குளிச்சா ஒரு ஃப்ரெஷ்னஸை உணர்வோம், பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு குளிக்காதே ஒரு பெரிய அது. நீங்கள் ஒரு 3 நாள் இருந்து பாருங்க ப்ரோ, அப்புறம் செட் ஆயிரும் உங்களுக்கு அப்படிம்பாங்க. அவங்க அந்த மாதிரி செட் ஆகிருப்பாங்க சில பேருக்கு. ஆனால் சில பேருக்கு ரொம்ப காலையில் ஒரு வாட்டி குளிப்பாங்க, சாயங்காலம் போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க. அப்படி செட் ஆகிருக்கும் சிலருக்கு அப்படி கிடையாது. 4-5 நாளும் தெரியுதா அப்படின்ட்டு அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. குளிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது இல்லையா?
நீங்க யோசித்து பாருங்க, நீங்க இது ஆரம்ப காலத்துல உள்ள காரியம் இல்லை. இப்போ கூட இயேசுவினுடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்குதுன்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்க ஸ்பிரிட்ல, உங்க மைண்ட்ல நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. ஒரு 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 மீண்டுமான ஒரு கிளென்சிங் உங்களுக்கு நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. டெய்லி உங்க மேல ஒரு ஒரு அது மூடி உங்களை சுத்திகரிச்சு ஒரு மினிஸ்ட்ரி அது உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, என்னை சுத்திகரிக்கிறது. அது அது வந்து நடந்துகிட்டே இருக்குதுங்க உங்க மேல. அது தொடர்ந்து, அது வந்து சுத்திகரித்தது, சுத்திகரிக்கும் அப்படின்னு இல்லை. இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் வேர்ட். புரியுதுங்களா? பிரசன்ட் கண்டினியூஸ் வேர்ட்னா என்ன? தொடர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு செயல். திடீர்னு ஒரு அழுக்கு படுது, திடீர்னு ஒரு கெட்ட என்ன வருதுன்னா டக்குன்னு பிளட் வந்து வாஷ் பண்ணுது. ஹல்லேலூயா. அது உங்களுக்குள்ள ஒரு மினிஸ்ட்ரியை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. There is therefore no condemnation in Christ Jesus. ஆமென். அதனால தான் நம்ம பாவ உணர்வுல இருக்க கூடாது. I am forgiven, I am cleansed. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க ரத்தம் என்னை கழுவி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என்னை மூடி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிசாசு எப்பவும் பாவ உணர்வை கொண்டு வந்துட்டு நீங்க சொல்லுங்க, நோ நோ நோ, I am cleansed. சாதா சோப்பு இல்லடா, இது வேற. உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எல்லாம் சொல்லுங்க, எல்லா பாவமும் மன்னிச்சிட்டாரு. ஆமென். இப்போ நான் பாவி அல்ல, இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். உன் அக்கிரமங்களை எல்லாம். ஏன் அப்படி நோட் பண்றாரு? ஏன்னா மனுஷன் வந்து சகல பாவங்களை நீக்கி அப்படியா வருது. ஏன்னா இவங்க 4 பேர் கிளம்புவாங்க, இது போகாது. ஒருத்தர் அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் செய்த பாவங்களை தான் கடவுள் மன்னிப்பாராமே, அதுக்கு பிறகு பண்ணிட்டோம்னா போட்டு வாங்கிடுவாராமே. அவங்களுக்கு எப்படியோ கிளப்பி விட்டாங்க பாருங்க. அப்போ இவங்க அப்போன்னா நான் அப்போ எப்படி தோணும், பேசாட்டி லேட்டாக ரட்சிக்கப்படுறது ரொம்ப நல்லது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த போகிற மாதிரி தெரியும் போது டப்புன்னு ரட்சிக்கப்பட்டா பெட்டராக இருக்கும். இப்படி ஒரு மைண்ட் செட்லாம் உருவாயிடுச்சு பாருங்க. உங்களுடைய பாஸ்ட், உங்களுடைய பிரசன்ட், உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய முழு வாழ்வின் பாவங்களுக்காக இயேசு மரித்தார். ஆமென். இப்போ ஒரு ஆள் பிறக்கிறாரு. இப்போ நாம எல்லாமே எப்போ தான் பிறந்தோம்? இயேசுவின் கல்வாரி சிலுவை மரணத்துக்கு அப்புறம் தான் பிறந்தோம். அப்படின்னா என்ன? நீங்க என்னாலும் ஒரு பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ரத்தம் சிந்திட்டார். அப்போ அதை பொறுத்தளவுக்கும், இயேசுவின் ரத்தத்தை பொறுத்தளவுக்கும் உங்க பாவம் எப்படி இருக்குது? ஃபியூச்சராக தானே இருக்குது. அது வரப்போகிற பாவம் தானே. அப்போ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்கால பாவங்களே அது மன்னிக்கிறது. ஆமென். சில இதெல்லாம் பேசும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்படிலாம் சொல்லிடுறாங்க பிரதர், அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிடுறாங்க. அந்த அன்பை அவன் உணருவான். என்னை வந்து குற்றவாளியாவே என் தேவன் வைக்கிறது இல்லையே, என்னை கழுவிட்டே இருக்காரு, சுத்தப்படுத்திட்டே இருக்கிறார். அந்த அன்பு தான் இதனுடைய ஆழமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. அப்போனா அதுவும் இதெல்லாம் யோசிக்க கூடாது, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். ஆனால் பாருங்க, இந்த மன்னிக்கப்பட்டோன்னா தான் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கவே முடியும். சில பேரால் ஆசீர்வாதத்தை ஏன் விசுவாசிக்கல? எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் பிசாசு உள்ள சொல்லுவான், அது உனக்கு கிடையாது போ அப்படிமா, அது உனக்கு வேலை, உனக்கு செய்யுமாக்கும், அது எப்படி செய்யும் அப்படிமா உள்ள. இப்போ என்னன்னா ரத்தம் உங்க பக்கம் நிக்கி, கண்டிப்பா எனக்கு தான் நடக்கும். பேசப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளும், சொல்லப்படுகிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்துக்கும் இயேசுவின் ரத்தம் என்னை தகுதியானவனாக, உரிமையாளவனாக அது மாற்றிவிட்டது. ஆமென். ஆமா ஆமா. நான் ரொம்ப நல்லவன் வல்லவன், அந்த பக்கத்தில் கூட ஆசீர்வாதம் வேலை செய்யாது. ஏன்னா அவர்கள் சொந்த கிரியைகளை நம்பி இருக்கிறார்கள். நீங்களோ இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக அதை செய்கிறது என்று நம்புகிறீர்கள். அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்கிறது. ஆமென். அக்கிரமங்களை எல்லாம் சொல்லுங்க, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி, மறுபடியும் ஆசீர்வாதம் முடியல பாருங்களேன். The forgiveness of sin is the mothers of all blessing. புரியுங்களா உங்களுக்கு? ஏதோ மன்னிப்பு இல்லை, மன்னிப்புங்கிறது எல்லா ஆசீர்வாதத்தையும் திறந்து விடுறது. அப்புறம் அது ஒண்ணுதான் மூடி மாதிரி. இந்த மூடி திறந்துட்டா அப்புறம் எல்லா ஆசீர்வாதமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமென். அதனாலதான் இயேசு வந்து ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை இழுத்துக்கொண்டு நட. மன்னிக்கப்பட்டதுன்னு ஒன்னே எழுந்து நடந்துட்டான் பாருங்களேன். நீங்க இன்னைக்கும் நிறைய பேர் வியாதியில, இன்னும் நிறைய பேர் குணமாகாத நிலையில் இருக்கிறது காரணம் அவங்களுக்குள்ள ஒரு கண்டம்னேஷன் இருக்கிறது தான். அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கிறதுனால தான் அவங்களால குணமாகவே முடியல.
அவங்க என்ன நினைக்கணும்னா, தேவனை மன்னிக்கிறார், தேவன் என் மேல அன்பாய் இருக்கிறார். அப்படி நினைக்கும் பொழுதுதான் இந்த சுகமே இந்த சரீரத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நோய்களை எல்லாம் குணமாக்கி, எல்லாம் சொல்லுங்க, எல்லா நோயும் குணமாக்குறது. நம்ம ஆட்கள் இந்த ஒண்ணுக்கே இன்னும் வரல பாருங்களேன். எல்லாரையும் மன்னித்தார், இன்னும் அதை நம்ப ஆரம்பிக்கல. எல்லா பாவத்தையும் மன்னித்தார், அதையும் நம்ப ஆரம்பிக்கல. சுவிசேஷத்தை இப்படி ஆகிட்டாங்க பாருங்க, எத்தனையோண்டு. சுவிசேஷங்கிறது ஒரு பஃபே மாதிரி, சும்மா விதமா வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். மன்னிப்பு தான் என்ட்ரன்ஸ். மன்னிக்கப்பட்டவனே உள்ள போயிடுறீங்க. உள்ள போச்சா வகையா இருக்குது. சுகம், பிள்ளைகளின் அப்பம், அப்பா டேபிள் இருக்குது, சாப்பிடுப்பா அப்படின்ட்டு. ஆமென். ஆமா, அக்கிரமங்கள்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்ப நான் சொல்றேன், எந்த நோயா இருந்தாலும் நீங்கள் குணமாக்கப்படுவது நிச்சயமா இருக்கிறது. எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இயேசுவின் தழும்புகள் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது, நீங்கள் குணத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். உங்களுடையதா இருக்குது. தொழில், வெற்றி, செல்வம் இதெல்லாம் முக்கியம். ஆனா செழிப்பு என்பது, ஐஸ்வர்யம் என்பது இப்படி ஒவ்வொன்றா நம்ம வாழ்க்கைக்குள்ள அப்படி பெருகுகிற ஒரு காரியமாக இது இருக்கிறது. சில நேரத்தில் வெல்த்தை விட ஹெல்த் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமென். ஆரோக்கியமா இருந்தாலே போய் சில காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சில நேரத்தில் ஆரோக்கியம் பெருக பெருக இன்னும் நம்ம சில காரியத்தை பண்ண, சில காரியத்தை போய் முடிப்பதற்கு நமக்கு ஆற்றல்கள் உண்டாக ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போ கடவுள் அதை தராரு. மன்னிப்போட மட்டும் இல்லை, உடல என்ன வருது, ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கியம், சுகம், வியாதியற்ற ஒரு வாழ்க்கை. ஏங்க இது கிடையாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க, முக்காவாசி கிறிஸ்தவங்களுக்கு என்னன்னா வியாதி வந்தால அதை எதிர்க்கிறதே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது வரும்ல, உலகத்தில் இருக்கலாம். சிலர் இருக்காங்க, சில ஊழியக்காரர் கூட அப்படி நம்பிடுறதுனால பாவம் அப்பாவி ஜனங்கள் அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அவர் சொல்லுவார், எனக்கே வந்தது இந்த கேன்சரை கடவுள் எனக்கு ஒரு பரிசாக கொடுத்தார் அப்படின்றவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி, ஐயா அவருக்கே கொடுத்தாரா, நமக்கு என்னென்ன கொடுப்பாரோ, இப்படி போயிட்டாங்க. அப்படி இல்லை பாருங்க. அக்கிரமத்தை மன்னிச்சு நோய்களை எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நீ உன் பிள்ளைக்கு நோய் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. மாறா என்ன சொல்லுவீங்க, அப்படி ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் எனக்கு கொடுத்துருங்க, என் பிள்ளைக்கு கொடுக்காதீங்க. அம்மா கரெக்டா? அப்படிதானே தாய் தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். சில நேரம் பாருங்க, இவங்களுக்கு துணி எடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு எடுத்துருவாங்க, முதல் நமக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அப்படிதான் ஒரு தகப்பன் தாயோட உள்ளம் இருக்கு. கடவுளுடைய உள்ளம் பாருங்க, அதை விட கம்மியாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை விட கோடி மடங்கு அது உயர்ந்ததா இருக்கு. ஆமென். நோய்களை எல்லாம் குணமாக்கி, எல்லாம் சொல்லுங்க, நோயற்ற வாழ்க்கை. உலகத்தில் உள்ளவங்க கூட கரெக்டா சொல்லலாம் பாருங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற. அவங்க கூட கொஞ்சம் கரெக்டா சொல்றாங்க. இந்த வியாதியை ஆதரிக்கிற ஒரே கூட்டம் நம்ம கிறிஸ்தவ சபை தான். ஆஸ்பத்திரிக்கு போனா கூட ஊசியை போட்டு எதையாவது போட்டு டாக்டர்லாம் அதை விரட்டுறதுக்கு தான் முயற்சி எடுக்கிறாங்க, இல்லையா? அந்த வியாதியை ஆதரிப்போர் சங்கமா இப்ப சபை இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, எதிர்ப்போர் சங்கமா மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. வியாதியை மிதிக்கணும். ஏன் மரணத்தையே வெல்லக்கூடிய ஒன்றாக தேவனுடைய சபை, தேவனுடைய மக்கள் மாறுவது தேவனுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்குது. ஆமென். இது 100% சாத்தியங்க. 100% சாத்தியம். ஏன் எப்படி சாத்தியம்? மீட்பை பற்றி கடவுள் சொல்லும் போது இது ரொம்ப விவரமா சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கல்வாரி சிலுவையில் நடந்த மீட்பை கடவுள் பழைய ஏற்பாட்டிலே அங்க காட்டுறாரு. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த டீசரு ட்ரெய்லர்லாம் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுவுமே பார்த்தது இல்லையா? ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டீசர் போடுவாங்க. அதுக்கப்புறம் டீசர் சொல்லட்டா, அவன் தலையை என்ன பண்றாரு, நசுக்குகிறார். ஆதியாகமம் 3 டீசர் போட்டாங்க. மனுஷன் விழுந்த உடனே அவர் உன் ஸ்திரீயின் வித்து, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்பவுமே பிக்சர் முதல்ல டீசர் போட்டு விட்டாங்க. அப்படியே அவன் பிசாஸ் தலையை நசுக்கிற மாதிரி. என்ன டீசர் மட்டும்தான் இருக்கு, அதுதான். அதுக்கப்புறம் ஒரு முன்னோட்டம் மாதிரி
ட்ரெய்லர் மாதிரி கொஞ்சம் என்ன பண்றாரு, காட்டுறாரு. அது என்னன்னா, அது ரொம்ப ட்ரெய்லரே கொஞ்சம் பெருசு தான். 430 வருஷம் அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவிக்கிறார். பார்வோன் கையிலிருந்து விடுதலை ஆகிறது சாத்தியமே கிடையாது. அதைத்தான் இன்னைக்கும் நினைக்கிறாங்க. இந்த உலகத்துல நாம ஒரு விடுதலையோட ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா பிசாசு என்கிற மனிதன் இருந்து, இந்த பார்வோன் கிட்ட இருந்து நாம விடுதலையே அடைய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களை மீட்கும். எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தோம், இயேசுவின் ரத்தம் எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தோம் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும், வெற்றியை அது கொண்டு வரும். அதை அடையாளப்படுத்துறதுக்காக தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை காமிக்கிறார். 430 வருஷம் அடிமையா இருக்கிற மக்களுக்கு இந்த பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை. அந்த விடுதலை எதுக்கு அடையாளமா இருக்கிறது? இன்னும் சில 1000 வருஷங்களுக்கு பிறகு தேவன் தன் குமாரனை அனுப்பி இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டத்தை தான் மீட்டார். நாளைக்கு மனு வர்க்கத்தையே மீட்பார். அந்த மீட்பு எப்படி இருக்கும் என்பதற்கு அது ஒரு முன் அடையாளமா இருக்கிறது. ஆமென். அதுல என்னெல்லாம் செஞ்சு காட்டுறாரு, அது ஒரு முன் ருசி மாதிரி தான். பின்னாடி வரப்போற மகிமை அதை விட ரொம்ப பெருசு. பிந்தின மகிமை பெரியது, முந்தின மகிமையை விட பிந்தின மகிமை பெரியது. அப்போ முந்தின மகிமையை கொஞ்சம் பாருங்களேன். வேதவசனம் சொல்லுது, இப்ப ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தால மீட்கப்பட்டு எல்லாரும் வெளியே என்ன பண்ணிட்டாங்களாம், வந்துட்டாங்களாம். 430 வருஷம் அடிமைத்தன நீங்கி வெளியில வர்றாங்க. வெளியில வரும்பொழுது அந்த பிக்சர் அதனுடைய அதை வேதவசனம் நமக்கு எப்படி காட்டுகிறது? சங்கீதத்திலே தாவீது அதை குறிப்பிடும் பொழுது சொல்லுகிறார். சங்கீதம் 105 37. அதாவது எகிப்துல அடிமையா இருந்த மக்களை கடவுள் விடுதலையாக்கினார். அந்த விடுதலையாக்கப்பட்ட மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர். கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் அப்படின்னா சொல்றாங்க, சுமார் 20 லட்சம் பேர் அதுல இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு பேரு? ஆமா, 6 லட்சம் புருஷர்கள்னு வேதாகமே என்ன பண்ணுது, பதிவு செய்து. அப்புறம் பெண்கள், பிள்ளைகள், இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் சொல்றாங்க, சுமார் 20 lakhs people அங்க இருந்திருக்காங்க. அவங்க அந்த மீட்புக்கு பிறகு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பாருங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. ஆமென். அப்பனா நீங்க நல்லா கவனிக்கணும். முன்னோட்டமாக, முன்னடையாளமாக, அதாவது மீட்பு நடந்தா, சிலுவை நடந்தா, ரத்தம் சிந்தப்பட்டு மீட்புன்னு ஒன்று நடந்தா, அந்த மீட்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கை வைக்கப்படுகிறது. இந்த அடையாளமாய் வைக்கப்படுகிற இந்த காரியத்தில் வேதவசனம் எப்படி பதிவு பண்ணுது? அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன? அவங்கள வீக், அவங்கள வியாதி உள்ளவங்க, அவர்கள பலவீனமானவங்க யாருமே இல்லையா? எப்படி? அந்த பஸ்காவின் உணவாகிய கிறிஸ்துவின் சரீரத்துக்கு முன்னடையாளமா இருக்கிற அதை புசித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி அவர்கள் அந்த நேமத்தை ஆசரித்த வேளையிலே அவர்களுக்குள் இல்லாத பலன் வந்தது. ஆமென். இன்னைக்கும் பாருங்க, கம்யூனியன் எடுக்கிறோம், சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நீங்கள் புசிக்கிறீர்கள். அப்போ என்ன நடக்குது? இனி இந்த சரீரம் இயங்க போகுது, அவருடைய பலத்தில் அது இயங்க போகிறது. ஆமென். அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், அவருடைய பலன் உங்களுக்குள்ள என்ன பண்ண போகுது, வேலை செய்ய போகுது. அப்ப இங்க கவனிங்க, அவர்கள் அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும். இப்படி ஏங்க போடணும், இப்படி போடணும். இப்போ அது இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் பரலோகம் சேருங்க, அங்க வியாதி இல்லை, அங்கு தரித்திரம் இல்லை, அங்கு மரணம் இல்லை அப்படின்னு முடிச்சிருக்கலாமே. இது பரலோகத்தில் நடந்ததா, பூலோகத்தில் நடந்ததா? என்னங்க, பூலோகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ பூலோகத்தில் அது எப்படி வியாதியே இல்லாமல் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, அடுத்தது வர்றேன், அதுக்கு வராமல் போக மாட்டோம். முதல்ல இதை முதல்ல என்ன பண்ணுவோம், முடிப்போம். எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமியில் ஆட்டுக்குட்டியானவருடைய மீட்பை நம்புகிறவர்கள் வியாதியற்ற, பலவீனமற்ற, நீடித்த, தேவைப்பட்டா விசுவாசிச்சா மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும். ஆமென். இயேசு 2 வார்த்தை சொன்னார் இந்த கம்யூனியனை பத்தி அவர் பேசும்போது. இன்னும் சொல்ல போனா, உங்கள் பிதாக்கள்
ஒரு வானத்திலிருந்து விழுந்துச்சு ஒரு மண்ணா, சாப்பிட்டாங்கல்ல. அதை சாப்பிட்டவங்களாம் என்ன பண்ணாங்களாம்? செத்து போயிட்டாங்க. ஆனால் என் அப்பா வானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அப்பம் கொடுத்தார், அது ஜீவ அப்பம். யார் அந்த ஜீவ அப்பம்? இயேசுவே ஜீவ அப்பம். இப்ப சொல்றார், என் மாம்சத்தை நீங்கள் புசித்து. அதை சாப்பிட்டவன் செத்து போயிட்டான். அப்ப இதை சாப்பிட்டவன் செத்து போவான்னா அப்போ ஒரு வித்தியாசமும். ஹலோ, அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. அதை புசித்தவங்க என்ன பண்ணாங்க? ஆனா இதை புசிச்சவன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து இதை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மரியாமலும் இருக்கலாம். பத்தியா எப்ப ஏற்பட்ட ஒரு உபதேசம்? நேத்தைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நமக்காக. பாபு இல்லாத பற்றாக்குறைய பல பேர் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவனுக்கு அந்த வீடியோக்காரருக்கு சப்ஸ்கிரைபரே 500 பேர் கிடையாது. ஆனால் நம்ம வீடியோ மட்டும் 3000 பேர் பார்த்துருக்காங்க. திருநெல்வேலியில் இப்படி ஒருவர் வந்து விட்டார், அந்த சபையில் ஸ்வைப்பிங் மிஷின்லாம் இருக்கான். அவனுக்கு அள்ளு உடுது. ஐயோ அப்படிங்காங்க. அங்கே தங்கமா ஜனங்க கொண்டு வந்து போடுறாங்களாம். அங்க போறவங்களாம் பணக்காரங்களா ஆகுறாங்களாம். ஆமென். நாங்க பூமியிலே ஒரு பரலோகத்தை இயேசு கொண்டு வந்தார் என்று நம்புகிறோம். The heaven on earth. Amen. இங்கே இயேசு சொன்னார், என்ன விசுவாசத்தனா செத்த பிறகு பரலோகம் இல்லை, இப்போமே தேவனுடைய ராஜ்யம் இப்போதே உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே அது வந்திருக்கிறது. ஆமென். அப்ப வியாதியற்ற ஒரு வாழ்க்கை, பலகீனமற்ற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் சாத்தியமே. நீடிய வாழ்வு. இன்னும் அந்த ஜீவனை பருகி பருகி போனா மரணத்துக்கே டிமிக்கி கொடுக்கலாம். ஆமென். கொடுத்துருக்காங்க நிறைய பேர், பைபிள்லே இருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அப்படியே சாவவே இல்லை, வாக்கிங் போயிட்டாப்ல. அவர்கிட்ட சாகாமலே செத்து எல்லாரும் போவோம், அவன் அப்படியே போயிட்டான். எலியா சாகாமலே என்ன பண்ணாரு? சாகாமைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமென். நீங்க விசுவாசிக்க கூடுமானால் அவ்வளவு வாழலாம். எக்ஸ்டென்ஷன் இருக்குது கிங்டம்ல. there is no limitation, it is unlimited. ஆமென். ஏன்னா சாவ ஒன்றும் கடவுள் படைக்கலையே, மனுஷன் சாகாம இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். ஆமென். சாகாமையின் ஒரு தேவன் தனது சாயலில் ஒருவனை படைத்தார் அப்படின்னு அர்த்தம். தேவனுக்கு சாவு கிடையாது, கரெக்டா? இப்ப அவர் சாயல் ஒருத்தனை படைச்சாருன்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு சாவு இல்லை. ஆனா அவன் அவருடைய ஜீவன்ல பங்கேற்கிற வரைக்கும் அவன் ஜீவனோட இருந்திருக்க முடியும். பங்கேற்க தவறுனா மரணம் வந்தது. இப்ப இயேசு சொல்றாரு, என்ன புசி மறுபடியும் ஜீவன் வந்துருட்டாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆமென். அதனால கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் ஜீவனை பருகுகிறீர்கள். இந்த உலகத்தில் வித்தியாசமான ஒரு ரகத்திற்கு, வித்தியாசமான ஒரு வித்துக்கு, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறைக்கான காரியத்திற்கு தேவன் உங்களை தயார்படுத்துகிறார் என்பது அடையாளமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மீட்கப்பட்டவர்கள். ஆமென். அவங்களுக்குள்ள யார் இல்லை? வியாதியா? ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, ஒருத்தர் கூட கிடையாது. இப்போ நம்ம இதை நோக்கிய ஒரு பயணத்தில் இப்போ என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். நம்ம சபை பிள்ளைகள், இங்கே இந்த வார்த்தையை கேட்கிறவங்க யாராக வேணாலும், சபைன்னா இந்த கடவுள் இதை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் முதல்ல காட்டணும்ல. அதுக்காக சொல்கிறேன், வியாதியே இல்லாத மக்கள் இங்கு உண்டு அப்படிங்கிற ஒரு நிலையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி காட்டுவார். ஆமென். அதோடு அங்கே நிற்கல பாருங்க. உன் அக்கிரமங்களால் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி. அப்படின்னா உன் பிராணன் அழிவுக்கே போக மாட்டேங்குது. ஆமென். உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி, அப்புறம் கிருபையினாலும் இரக்கங்களாலும் என்ன பண்றாரு? முடிசூட்டி. எல்லாம் சொல்லுங்க, முடிசூட்டுறாரு.
ஆமென். முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. ஆமென். ஹல்லேலூயா. நன்மைனா ஏதோ இந்த பேஸ்ட் புதுக்கிற மாதிரி இல்லைங்க, கஞ்சோல. நன்மையினால் உன் வாயை, அங்கதான் ப்ராஸ்பரிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. கடவுள் பாருங்க, மன்னிப்பு, சுகம், பாதுகாப்பு, செழிப்பு. எல்லாம் சொல்லுங்க, மன்னிப்பு, சுகம், பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்வது என்னது, பாதுகாப்பு, ஃபர்கிவ்னஸ், ஹெல்த், அப்புறம் ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் சொல்றாரு குட்னஸ். தி குட்னஸ். எந்த அளவுக்கு குட்னஸ் உனக்கு தர முடியும், எந்த அளவுக்கு உங்க நன்மை தர முடியும்? உன் வாயை போதுமாண்டவரே போதுமாண்டவரேன்னு சொல்லுகிற அளவிற்கு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். ஆமென். எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க இந்த வார்த்தை உள்ள போகும்போது அதை வாஞ்சிக்கணும். கர்த்தாவே அந்த மாதிரி நான் வாழணும். இப்போ இந்த கோத்திரத்தில் இது நடந்துச்சா? நடந்தது. எப்படி இவங்கள பலவீனமானவங்க ஒருத்தனும் இல்லையோ அதுபோல இவர்களுக்குள் ஏழை ஒருவனும் இல்லை. ஆமென். அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ண அர்த்தம், அவர்களுக்குள்ளே தரித்திரன் ஒருவனும் இல்லை. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்புகிற, இயேசு கிறிஸ்துவின் மீட்பை நம்புகிற உங்களுக்குள்ளே ஒருவனும் ஏழையா இருக்குது. இதை பார்க்கிற நீங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள், நோயிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள். ஒரு செழிப்பின் அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஏழை ஒருத்தனும் இல்லை. கடவுள் பாருங்க, அது கடவுளுடைய விருப்பங்க. இது நிறைய பேர் இது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இவங்க போற சபையிலையும் அதை சொல்றதே இல்லை. இவங்க போற இடத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, நமக்கு பரலோகம் தான் முக்கியம். அப்படியே சொல்லி வச்சுட்டாங்க பாருங்க. இல்லையா, பாவ மன்னிப்பு சொல்லிட்டேன்னு முதல்லயே, அது கடவுள் அருள்கிற ஒரு ஈவு. அதுலேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹெவன் சீட் கன்ஃபார்ம். ஆமே. இப்போ மேலானதுக்கு கூப்பிடுறாரு. பரலோகத்தோடு தொடர்புடைய மாறின நீ ஏன் அந்த பரலோகத்தை இந்த பூமிக்குள்ள இறக்க கூடாதுங்கிறாரு. ஏன் இறக்க கூடாது? ஏன் இங்க கொண்டு வரக்கூடாது? ஏன் இங்க அதை நீ கட்டவிழ்க்க கூடாது? இங்க ஏன் அதை உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்க கூடாது? உன் மூலமாக ஏன் உன் குடும்பத்துக்குள்ள போக கூடாது? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப அந்த ரட்சிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இறங்குறது மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்குள்ளே அந்த வல்லமை வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள பேர் பேராக, பிள்ளைகளுக்குள்ள, கணவருக்குள்ள அந்த வல்லமை வேலை செய்யும். அது அப்படியே பரவும். உங்க ஊருக்குள்ள அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க பட்டணத்துக்குள்ள அது போகும். உங்க தேசத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. ஆமென். அதனாலதான் இயேசு உலக ரட்சகர். உன் ரட்சகர் உன்னில் வளர்ந்து வளர்ந்து அவர் உலக ரட்சகராகவே வெளிப்பட முடியும். ஆமென். ரொம்ப பவர்ஃபுல்லான மேட்டர். நம்ம எந்த அளவுக்கு கிருபைக்கு இடம் அளிக்க தயாரா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கிருபை நம்மளை தூக்கிட்டு பறக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. இதுவே போதுங்க, மன்னிப்பிலே போதும்னா அங்கேயே உட்கார்ந்துக்கிறாங்க. சுகமும் இருக்கு, பாதுகாப்பும் இருக்கு. அழிவு, உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி, விபத்துகள் நிறைஞ்சிருக்குது. கடவுள் சொல்றார், உன் பிராணனை நான் அழிவுக்கு நீங்களாக்கி நான் காப்பேன், நான் காப்பேன். உன் பிள்ளைகளை உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற. எல்லாம் சொல்லுங்க, பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட வரும்போது டெலீட் பண்றாரு, உங்ககிட்ட வரும்போது நீங்களாக்குறாரு. ஒரு வேலையை அவர் செய்யறாருங்க. நீ யூட்டர்ன் அடிச்சு இந்த பக்கமா போன்றாரு. அழிவு எங்க 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 அந்த பிளட் சொல்லிச்சான், கடந்து போ, பாஸ் ஓவர். சங்கார தூதன் வரும்போது என்ன சொல்லுது? கடந்து போன்னு சொல்லுது. அதேதான், அழிவுக்கு நீங்களாக்கி. அழிவுற உலகம் தான் இங்க கண்ணிமைக்கு நேரத்துல என்ன வேணாலும் நடக்க முடியும். அப்படிப்பட்ட உலகம் தான். கடவுள் சொல்றாரு, உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்குவேன், உன் உயிரை, உன் ஜீவனை நான் பாதுகாப்பேன். மற்றவங்களை போல உங்களை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு இருந்தா அதெல்லாம் இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இல்லை. பாருங்க, படார்னு போயிட்டார். சடார். நீங்க எல்லாம் சடார்னு போகிற ஆள் கிடையாது, படார்னு போகிற ஆட்கள் கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக வைத்ததை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அந்த நன்மையை முடிச்சுட்டு தான் போவீங்க.
அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் உங்களை முடிக்க ஒரு வல்லமையும் இல்லை, ஒரு பிசாசும் இல்லை. இன்னைக்கு அதை உங்க மேல டிக்ளேர் பண்றேன். ஐ டிக்ளேர். இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அழிவுகளும் நாசங்களும் கடந்து போவதாக. ஒரு தெய்வீக ப்ரொடெக்ஷன்ஸ், ஒரு தெய்வீக பாதுகாவல்கள் அவர்கள் போக்கிலே வரத்திலே. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் காப்பார். கர்த்தர் இது முதல் கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் காப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு தெய்வீக காவல, ஒரு பாதுகாவல, உன்னதமானவருடைய மறைவை இயேசுவின் மூலமாய் பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். எந்த அளவுக்கு சொல்றார் பாருங்க. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில். ஏன்னா உங்களை நம்ப வைக்கிறதுல அவன் ரொம்ப தீவிரமா இருப்பான் பிசாஸ். 1000 பேர் போயிட்டான், 1000 பேர் டப்பு டப்புன்னு சத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, 1000ல் ஒருத்தரா நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் உன் பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில். இப்ப 10,000 ஆயிப்போச்சு. கடவுள் எப்படி சொல்றாரு பாருங்க. தப்பி தவறி அதை நீ நம்பிடாதப்பாங்க. அவர் எவ்வளவு, உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகுவது இல்லை. அது உன் வீட்டை, அது உன் பிள்ளைகளை, அது உன்னை அணுகுவது இல்லை. அவர் அணுகுவது இல்லைன்னா இது என்ன பரலோகத்துக்கு போன பிறகு நிறைவேற பிராமிஸா? இது அங்க எவன் ஜாவ போறான்? நம்ம ஆட்கள் பாருங்களேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்க போயிடுவாங்க. இங்க முதல்ல அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் இப்போ கிடையாது. எங்க அழிவு நிறைஞ்ச இடத்துல தானே பாதுகாப்பு தேவை. பாகிஸ்தான் அதான் பாருங்க, காமராஜர் நம்ம ஊருக்கு போகும்போது அங்கங்கே போயிட்டு இருக்கும்போது 4-5 வண்டி போய்கிட்டே இருந்திருக்கு. நம்ம ஊரில் தானப்பா போகிறேன், எனக்கு எதுக்கு இது, நான் என்ன பாகிஸ்தான் பார்டருக்கா போயிட்டேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரான். இப்போ பாதுகாப்புங்கிறது இங்கே எதுக்கு தேவை? இங்கே தான் நல்லா இருக்குது. பரலோகத்துக்கு போன பிறகு இது நிறைவேற போகுது கிடையாது. இங்கதான் அழிவு இருக்கு. அழிந்து போகிற உலகத்துல நீ பிழைப்பாய், நீ வாழ்வாய், நீ பாதுகாக்கப்படுவாய். உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி அவன் பாருங்க காக்கிறார். அப்படியே இதெல்லாம் நிறைய ஊழியக்காரர்கள் கூட இதை கிளைம் பண்ணல. இது அவங்களுக்கு உரியதுன்னு அவங்க நம்பல. தெரியுமா உங்களுக்கு? நிறைய இப்போ ஊழியக்காரங்களும் நிறைய பேர் அன்னைக்கு ஒரு ஊழியமே என்ன நடக்குதுன்னா, சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு உன்னை ரத்த சாட்சியா ஒப்பு கொடுங்கிறார் ஒருத்தர். ரத்த சாட்சியாவா? குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணிடணும்? கிறிஸ்துவுக்காக சாவணும். நான் கிறிஸ்துக்காக சாவணுமா? நீங்க கிறிஸ்து எனக்காக செத்தாருங்க. நானும் செத்து அவரும் செத்தாருன்னா அப்புறம் அவர் சாவுக்கு அர்த்தமே இல்லைங்களே. ஏதாவது அர்த்தம் இருக்குதுங்களா? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? தூங்கிடலாம். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு. நீங்களும் முழிச்சிருந்தீங்கன்னா அப்போ அவர் முழிச்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நிம்மதியாக போய் தூங்க போயிடணும். ஏன்னா என்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, அவர் பார்த்துப்பார். அவர் பார்த்துப்பார். என்ன உறங்க விடாம பண்றதையும் அவர் பார்த்துப்பார். ஆமென். சிலது அப்படி பண்ணிட்டு இருந்தா அதை டீல் பண்ணிட்டு இருப்பார். நீங்க உறங்கிட்டு இருப்பீங்க. நீங்க தூங்கி கொண்டிருக்கிற வேலையில உங்களை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை அவர் பார்த்துக் கொள்கிறார். அவர் அதில் ஏதோ ஒன்றை செய்கிறார். ஆமென். தூங்கி முடிச்சு எழுந்தா அவன் தூங்குற நேரத்திலேயே அவனுக்கு தேவையான ஒன்றை உண்டாக்கிட்டார். ஆமென். அது வேற. எல்லாம் சொல்லுங்க, அழிவுக்கு நீங்களாக்கி. ஆமென். உன் பிராணனை அப்படின்னா ப்ரொடெக்ஷன். எல்லாம் சொல்லுங்க, பாதுகாப்பு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அள்ளி ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. என்னெல்லாம் இருக்குது? மன்னிப்பு. எல்லாம் சொல்லுங்க, மன்னிப்பு, சுகம், பாதுகாப்பு. அப்புறம் என்னது? நன்மைகள். அந்த எந்த அளவுக்கு நன்மை கொடுப்பாரு? சிலர் ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டார். நிறைய எல்லாம் ஒன்றும் அவர் தரமாட்டார். இப்படியே பேசுறார். நன்மையினால் உன் வாயை எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் 12 கூடை. அதான் இயேசு. எங்கெல்லாம் இயேசு வேலை செஞ்சாரோ அங்கெல்லாம் மிச்சம் வந்துச்சுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு வேலை செய்யறாருன்னா நீங்க மீதை எடுத்து தான் தருவீங்க. மீதை எடுத்து தான் தருவீங்க. உங்க பிரயாசத்துல, உங்களுடைய செயல்கள்ல மீதம் வரும் இயேசு நாமத்தினால். ஆமென்.
அவர் கிருபையை நம்பும் போது, அவருடைய தயவை நம்புகிறவங்களுக்கு மீதம் வரும். மீதம் எடுக்க வைப்பார் பாருங்க. திருப்தியாக்கி, அதாவது திருப்தி இல்லாமல் சிலர் மீதம் வைப்பாங்க பார்த்துக்கிங்களீங்க. வாயிலே போட்டால் எப்படி, கொஞ்சம் கெட்டி வைத்த கெட்டி வாய கெட்டி அப்படிலாம் கெட்ட வேண்டியதில்லை. எல்லாம் சொல்லுங்க, திருப்தியாக சாப்பிட்டு. அது மீன் சாப்பாடுங்க, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு என்ன எடுத்தாங்களா, மீதம் எடுத்தாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மீதம் எடுப்பீங்க, எடுக்க வைப்பாரு. ஆமென். அது எப்படிங்க முடியும்? முடியாததை முடிய வைக்கிறதுக்கு தாங்க அவர் என் வாழ்க்கையில வந்திருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறாரு. ஆமென். இயல்பாக அப்படி சாத்தியமே. ஆனா இயல்புக்கு எது ஒவ்வாதோ அதெல்லாம் பண்றது தானே கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய வல்லமை. ஆமென். ரஜினியே சொல்றாரு, ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறார், ஒரு அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ராஜ்யம் மெய்யாகவே அது உங்க வாழ்க்கையில செய்யும். ஆமென். சும்மா மேம்போக்கா இல்ல, நிஜமா செய்யும். ஆமென். இப்ப பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. எல்லாம் சொல்லுங்க, திருப்தியாக்கி. அப்பனா உங்க ப்ராஸ்பெரிட்டி எந்த லெவல்ல இருக்கும்? போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அவர்கள ஏழை ஒருத்தர் கூட கிடையாது. ஆமென். இன்னும் போயிட்டே இருக்கலாம். திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் என்ன ஆகுமா, திரும்புமா. வாழ வயது போல் ஆகிறதுனா என்ன? இளமை திரும்புது. ஹலோ, இப்படி ஒரு மேட்டர் இருக்குங்கிறது ஓப்பனே பண்ணல. நான் சொல்றேன், தேவன் இப்படிப்பட்ட செயலை செய்கிறவராக இருக்கிறார். அதாவது என்னன்னா, இன்னும் நாம நிறைய காரியத்தை பார்க்கவே இல்லைங்க. நமக்குரியது தான், ஆனா நாம இன்னும் நிறைய பார்க்கவே இல்லை. பார்க்கறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். சில சந்ததிகள் சில ஆசீர்வாதத்தை பார்க்காமலே போயிட்டாங்க. ஆனா இந்த சந்ததி அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். இப்போ காலேப்புக்கும் ஜோஷுவாவுக்கும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, 40 வயதிலே அவர்கள் நுழைய வேண்டிய கானானுக்குள்ள அவர்கள் என்ன பண்ணல, நுழையல. ஏன்னா சுத்திலும் யார் இருக்காங்க, இந்த கீழ்ப்படியாத கூட்டம். இப்ப தேவன் என்ன பண்ணாரு, இந்த 40 வயதுல ஒரு பின்பற்றின இந்த காலேப் ஜோஷுவாவுடைய வயதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டார். இப்போ அவங்க போகும்போது எத்தனை வயசு? 80 வயசு ஆயிடுச்சு. இப்போ அந்த வயசுக்குள்ள உள்ள போறாங்க. இப்போ அந்த காலேப் சொல்றாரு, அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. உங்க பைபிள்ல தானே போட்டிருக்குது, உங்க பைபிள்ல தானே போட்டிருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பலன் குன்றாது. ஆமென். போன பலன் கூட திரும்ப வரும். இழந்த பலனை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். இழந்த சில வலிமைகளை, இழந்த சில ஆற்றல்களை, இழந்த உங்க பாவத்திலேயோ இல்ல அறியாமலேயோ முட்டாள்தனத்திலேயோ லூஸ் பண்ண ஸ்ட்ரென்த் கூட உங்களுக்கு திரும்ப வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கழுகுக்கு சமானமாய் கடவுள் அதுக்காகவே பாருங்க, நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவே ஒரு பறவை எண்ணத்தை வச்சிருக்காரு. ஆமென். இந்த பேர்ட்ஸ் கிங்டம்ல அவள் தான் கிங்கு. ஆமே. கழுகு அது பாருங்க, போய் அதனுடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சா இந்த கழுகுக்கு கடவுள் அப்படி ஒரு தன்மையை வைத்திருக்கிறார். கழுகு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பழமையான தனது இறகுகளை ஒரு பாறையில உராஞ்சி அதையெல்லாம் என்ன பண்ணிடுமா, கலத்தி போட்டுட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுமா. மீண்டுமாய் புதிய சிறகுகள் அதற்கு முளைக்கும். பார்த்தா முந்தின மாதிரி இல்ல, சும்மா கம்பீரமா அவ பரப்பாவலாம். ஆமே. இந்த மனித பாடியில் இந்த செல்களால் ஆயிருக்குங்க. நான் சொல்றேன், நேச்சுரலா சொல்றாங்க 7 இயர்ஸ்க்கு ஒரு முறை அதெல்லாம் புதுசாகுதுன்ட்டு. ஆனா நான் சொல்றேன், நீங்க கம்யூனியன் எடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பாருங்க, இளமை திரும்பியே ஆகும். இளமை திரும்பியே ஆகும். ஆமே. திரும்புங்க, திரும்பும், வரும். சாராள், ஆபிரகாம் இவர்களுக்கெல்லாம் இளமை திரும்பி இருக்குது. ஏங்க, அந்த ஸ்திரீகளுக்கான வழிபாடெல்லாம் நின்று போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாராளுக்கு திருப்பி எப்படி கற்பம் செத்து போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பி எப்படி இவங்களுக்கு குழந்தை உண்டாச்சு? அப்ப என்ன நடந்திருக்குது? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்.
அந்த ஊர் ராஜாவே சாராள் மேல ஆசைப்பட்டிருக்கான். ஹலோ, பாட்டி கிடையாது, பியூட்டி. ஆமென். இதெல்லாம் நம்ம கவனிக்காமலே போய்டுறோம் பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்க, இளமை திரும்பும். சில நேரம் நான் தான் சொல்றேன்ல, நீங்க கிருபையோ சுவிசேஷமோ சொன்னா நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் சுவிசேஷம். இதான் அப்படின்னா அதுக்கு பேர் சுவிசேஷமே கிடையாது. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் டெய்லி உங்களுக்கு 100 ரூபா தந்துடுவார் அப்படின்னு. அது ஒரு பெரிய இதே கிடையாது. சிலருக்கு அது கூட பெரிய சுவிசேஷமா இருக்கலாம், ஆனா அது பெருசே கிடையாது. கர்த்தர் 100 கோடி தருவாருங்க, கர்த்தர் 10,000 கோடி தருவாருங்க, உங்களை கோடா கோடியாக அவர் பெருக வைப்பாருங்க. அப்படி நம்ப முடியாத ஒன்றுதான் சுவிசேஷமா இருக்குது. ஏன்னா உங்களால நம்ப முடிய அளவுக்கு தான் ஒன்று இருக்கும்னா அதுக்கு பேர் சுவிசேஷம் இருக்கும். உங்களால் நம்பவே முடியாது. கடவுள் உங்ககிட்ட பேசுனா நம்பவே முடியாது. அது எப்படி ஆண்டவரே இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அப்படி தோணுச்சுன்னா அது தேவனுடைய சத்தம். சில கேட்குறாங்க, ஆண்டவர் பேசினாரா இல்லை வேற யார் பேசினார் எப்படி தெரியும்? உங்களால் நம்பவே முடியலன்னா கண்டிப்பா ஆண்டவர் பேசினது தான். ஆமென். இதெல்லாம் பார்க்கும்போது நம்பவே முடியாத மாதிரி இருக்க, அப்போ கண்டிப்பா அது ஆண்டவர் பேசுறது தான். ஏன்னா அவர் பேசுறது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆமென். ஆனா அப்படிப்பட்ட ஒன்றை உங்களை கொண்டு செய்ய வைப்பார், உங்க வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இளமை திரும்புகிறது. அப்போ இந்த கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னா இவ்வளவு இருக்குது கடவுளுடைய கிருபைக்குள்ள. ஆமென். அவ்வளவு கிருபையை அவர் பேசிட்டு அந்த கிருபையினுடைய ஒரு காரியத்தை அங்க அந்த சபை மக்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரே. ஆமென். இதை கேட்டு 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 பாருங்க, கொரிந்து சபை செழித்தது. ஆமென். எதை ஒரு சபை பிரசங்கிக்கிறதோ அதை அந்த சபை பார்த்தே தீரும். ஆமென். கண்டிப்பா பார்த்தே தீரும், கண்டிப்பா பார்த்தே தீரும். எதை ஒரு தேவனுடைய ஊழியர் பிரசங்கிக்கிறாரோ அதை அவர் கண்டிப்பா பார்த்தே தீருவார். எதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாயிலே அறிக்கை இடுகிறீர்களோ அதை நீங்கள் பார்த்தே தீருவீர்கள். எதை நீங்கள் எண்ணி, எதை நீங்கள் பேசி, எது உங்க வாயில திரும்ப திரும்ப வருகிறதோ அதை உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்தே தீருவீங்க. அதை உங்கள் கண்கள் கண்டே தீரும். ஆமென். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படியா தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பாராக என்று உங்கள் வாய் பேசும் என்றால் அது நடந்தே தீரும் பாருங்க. ஏன்னா தேவனுடைய கிருபை இதெல்லாம் உங்களுக்காக அவைலபிள் பண்ணிட்டு ஆல்ரெடி அவர் அக்கௌண்ட்ல போட்டு தான் உங்களை செக் எழுத சொல்றாரு. விளங்குச்சா? சிலர் இல்லாமலே செக் எழுதுற ஆள்லாம் இருக்காங்க பூமியில. அது மாதிரி நினைச்சுக்காதீங்க. இவங்க செக் எழுதிட்டு தான் இவர் அனுப்பிட்டு இவங்க பின்னாடி போய் போடுவாங்க. போடும்போது சொல்லிட்டு போடு, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் போடணும்ல, இல்லைன்னா நீ என்ன போட்டுருவ. அதனால இவ்வளோ வேண்டாம், சிவில் கோர்ஸ் எல்லாம் நமக்கு அந்த இதெல்லாம் பாயிண்ட்லாம் போயிடும் அப்படின்ட்டு ஆயிடுது. ஆனால் அவர் அப்படி கிடையாது. நீங்க எப்பவுமே ஆண்டவர் ஒன்று சொல்றாருன்னா டெபாசிட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஆமென். ஸ்பீக் மை வேர்ட்னு அர்த்தம். போட்டுட்டம்பா செக் எழுதுன்னு அர்த்தம். ஆமென். போட்டுட்டு தான் போட்டு கர்த்தராகிய இயேசுவை அறிக்கை போய் ரட்சிப்பு வருதுன்னு அர்த்தம். ரட்சிப்புக்கு முடிச்சிட்டேன், இப்போ நீ கன்ஃபஸ் பண்ண அந்த சால்வேஷன் மேனிஃபெஸ்ட் ஆகும், அந்த ஹீலிங் மேனிஃபெஸ்ட் ஆகும், அந்த ப்ராஸ்பெரிட்டி மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். இப்போ நம்ம பிரசங்கம் பண்றதோட மட்டும் இல்லாம ஜனங்க வாழ்க்கையில டிக்ளேர் பண்றோம். ஏன்? அவர் அதை டெபாசிட் பண்ணிருக்கிறாரு, அதனால தான் டிக்ளேர் பண்றோம். we declare the blessings, we declare the protection, we declare prosperity, we declare healing and health, we declare life and abundance. Amen. Hallelujah. இதுதான் அவருடைய கிருபை பாருங்க. ஆமென். இத கொரிந்து சபைக்கு பேச பேச அவர்கள் மிகுதியாய் கொடை வள்ளல்களாக மாறிட்டார். எல்லாம் சொல்லுங்க, கொடை வள்ளல். ஆமென். நீங்களும் வள்ளர்களாக மாறுவீங்க. ஆமென். பவுல் இப்பொழுது ஒரு தர்ம காரியம்பா, நாம சில பேருடைய குறைவில் உதவி செய்ய போகிறோம் சொன்ன உடனே அவன் அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் திரளா கொடுக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு இடத்துல இருந்தும் கொடுக்குறாங்க. அவங்க யாரு? மக்கதோனியா மக்கள். அவர்கள் தங்கள் கொடிய தரித்திரத்திலே அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இவர்களோ இந்த கிருபையை கேட்டு 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 கொடுத்தாங்க. அதனாலதான் அதை பற்றி எழுதும் போது 2 கொரிந்தியர்ல அந்த அதிகாரத்தை 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மிகுதியான பணம். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான பணம். சபைக்கு தேவையா மிகுதியான பணம்? கண்டிப்பா தேவை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெறும் பணம் இல்ல, மிகுதியான பணம்.
இந்த 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. செல்வம், ஐஸ்வர்யம், மிகுதியான பணம். ஆமென். பவுல் பாருங்க 9ஆம் அதிகாரத்தை பேசுனாங்கன்னா இங்க நிறைய பேருக்கு நெஞ்ச பிடிச்சிருவாங்க. நான் அடுத்த பேச போறேன், பிடிக்கணுங்கிறதுக்காகவே பேசுவேன். ஏன்னா 9ஆம் அதிகாரத்துக்கு போச்சுன்னா பவுலையே நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அவர் வேற லெவல்ல பேசிட்டார் 9ஆம் அதிகாரத்துல. இந்த பணங்கிறது சாதாரணமானது இல்லை, அது ஒரு விதைங்கிறாரு. மணி இஸ் a seed அப்படிங்கிறாரு. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சும்மா கிடையாது. ஏன் சிலுவையில இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் நீ தரித்திரமா இருக்கிற? ஏன்னா நீ இன்னும் உன் பணம் தான் பெருசு நினைக்கிற, உன் தரித்திரம் மாறாதுன்னு நினைக்கிற, அவிசுவாசத்துல சிக்கிட்டு கிடக்கிற. அவர் சொல்றாரு, பணங்கிறது ஒரு விதை. நீ கிறிஸ்து உனக்காக தரித்திரா மாறினா நீ விசுவாசிப்பனா அந்த பயத்துல இருந்து வெளியே வந்து உன்கிட்ட என்ன இருக்கோ அது விதைங்கிறாரு. அந்த விதை அறுவடையாக மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். வரும் வாரங்கள் இன்னும் அதை விரிவா எடுத்து நான் பேச போகிறோம். அவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எல்லா கிருபையும் பெருக பண்ணுவாராம். ஆமென். நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக இருப்பீர்கள். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக இருக்கு. அப்படின்னா என்ன பிரதர், இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டணும்னா ஆளாளுக்கு ஒரு செக் எழுதணும், டக்குன்னு இந்தா முடிச்சிருவோம் அப்படின்னு. இந்தா எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்கள். ஆமென். நான் ஒரு 3 வருஷம் இருக்கும், நான் சென்னைக்கு போறேன். ஒருத்தர் ஆண்டவர் எனக்கு ஒன்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்கௌண்ட்ல காசு போட்டு அவர் ஏடிஎம் கார்டை கொடுத்து அனுப்பிச்சார். இந்த ட்ரிப்புக்கு என்னென்ன செலவாகுதோ அது ஏன் கார்டில் இருந்து பண்ணுங்க அப்படின்ட்டு. என்ன மாதிரிலாம் ஆகுது பாருங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் பாருங்க. ஆமென். உங்க ஊழியத்துக்கு மட்டுங்க எப்படி இப்படி நடக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வாரங்களில் கூட ஆண்டவர் பல காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஆமென். அப்படியே பிரமிப்பான ஒரு மேட்டரோட வருவோம். நீங்களும் அப்படிதான் வருவீங்க. ஹல்லேலூயா. மாசாகேதோரோ மாதேரபோ ஷேகேதேரபோ. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற ஒரு தேவன். ஆமென். எழுந்து நிற்போம். Glory to God. ராஷாகேதேரே மோகோதேரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தான் கிவிங் சும்மா ஏதோ எல்லாம் கிடையாது. அது ஒரு உயர்வான விசுவாசத்திலிருந்து வேலை செய்யற ஒரு மேட்ரு. தரித்திரம் முடிச்ச உலகத்துல தேவன் எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். கொடுத்தா பெருகுங்கிறார். தரித்திரம் முடிச்ச உலகத்துல இதை யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்லை. இதை நம்பணும்னா ஒரு பெரிய கிருபை வேணும். ஆமென். அதை நம்பாதனாலதான் சிலர் என்ன பண்றாங்க, நம்மளை கிரிட்டிக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பத்தியா என்ன கிவிங்கிறது இட்ஸ் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். சும்மா ஒரு ஆள் கொடுக்க முடியுமா? சும்மா கொடுக்க முடியுமா? அன்னைக்கு கூட ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு கொடுக்குற பழக்கமே கிடையாதுங்க, ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க, கேட்டே இருந்தேன், என்னென்ன என் மைண்டில் கன்ஃபியூஷன் தெரியல, தங்கத்தை கையில் கொடுத்துட்டு போனாங்க. அவன் சொன்னாங்க, இது எனக்கு தன்னால் நடந்த ஒரு காரியம் அல்ல, இது தேவனுடைய கிருபை எனக்குள்ள போய் நடந்த ஒரு மாற்றம். இப்போ சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தவங்க தங்கத்தோடு வந்தாங்க, இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு. இங்கே சொல்லிட்டு போனதை நான் சொல்கிறேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆமென். நிலத்தை விதைக்கிறவன் நிலத்தை அறுப்பான். சும்மா ஒருத்தன் நிலத்தை விதைக்க முடியாதுங்க. என் ஆசீர்வதிக்கும்படி ஒரு தேவன் இறங்கினார். நான் இந்த பூமியில் தரித்திரனா இருக்க மாட்டேன், அவர் என்னை செழிப்பா மாற்றுவார். அப்பேற்பட்ட ஒரு விசுவாச கனெக்ஷன் தான் ரிலீஸ் பண்ண வைக்கும், செல்வத்தை கொடுக்க வைக்கும். ஐ வாண்ட் டு கிவ் சம்திங். நான் எதையோ ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். நாளை காலையில் 6 லட்சம் ரூபாய்க்கு புது கார் நாளை காலையில் வெளியே எடுக்கிறோம். ஷோரூம்ல இருந்து எடுத்து நான் ஊழியத்தில் வளர்வதற்கு எனக்கு ஆரம்பத்தில் ஒரு தூண்டுகோலா இருந்த நபருக்கு 6 லட்சம் ரூபாய் காரை கிஃப்டா கொடுக்குறோம், பரிசா. இப்படியும் ஊழியம் செய்யலாம். ப்ளீஸ் யாராவது சப்போர்ட் பண்ணுங்களேன், யாராவது செய்யுங்களேன் அப்படின்னு என்ன பண்ணலாம். அப்படிப்பட்டவங்கள நான் குறைச்சி சொல்லலை. இதெல்லாம் விளங்கிக்கிட்டா ஊழியக்காரர்கள் கூட ராஜாக்கள் போல இருக்க முடியும் என்பதுதான் காரியமா இருக்குது. ஊழியக்காரங்க தான் ஒரு மாடலை காட்டணும். இங்க பாரு, நான் கர்த்தரை எப்படி நம்புறேன், கர்த்தரை எப்படி விசுவாசிக்கிறேன், அப்படிதான் நீங்களும் கர்த்தரை நம்பணும், அப்படிதான் நீங்களும் கொடுக்கணும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆனா ஊழியக்காரங்க சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா, உங்க தேவைக்காக நீங்க கர்த்தரை நம்புங்க, ஆனா பிரதர் என்னுடைய தேவைக்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்ட்டாங்க. அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்னது, நம்ம தேவைக்கெல்லாம் நம்ம கர்த்தரை நம்புறோம், ஆனா இவர் தேவைக்காக யாரை நம்புவாரு? அவனும் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுவே கான்ட்ரோவர்சி. அவன் என் தேவைக்கெல்லாம் கண்டிப்பா அவரை நம்பித்தான் ஆகணும். கோடா கோடி கனவுகள் இருக்கு பாருங்களேன். சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்க உங்க ஊழியத்தை தாங்க விரும்புறோம். கண்டிப்பா தாங்க முடியாது பிரதர், அது ரொம்ப பெருசு. நீங்களும் ஒரு பங்கா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா தாங்க முடியாது. அது கர்த்தர் ஒருவரே தாங்க முடியும். ஆமென். அது 10,000 கோடி 10 லட்சம் கோடின்னு அது பரவி போயிட்டு இருக்கும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுக்கு என்று ஒரு விதையை எடுத்துக்கொள்ளுங்க. according to your faith. hallelujah. you can sow your gold. ஆண்டவர் உங்களோட பேசினார்னா whatever you can sow. hallelujah. ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க ஆர் கூகுள் பே ஆர் அக்கௌண்ட், நீங்க எத்தனை வீடியோ போட்டாலும் நான் இதை பேசிட்டு தான் இருப்பேன். அங்கே ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கு. ஹalleluya. காசு கொண்டு வரலன்னா போகும்போது என்ன பண்ணுங்க, ஸ்வைப் ஃபெய்த்ல பண்ணுங்க. நான் என் தரித்திரத்தை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நான் அதுல இருக்க மாட்டேன். நான் அதுல இருக்காதபடி இயேசு எனக்காக மரித்தார். நான் இந்த உலகத்துல செழிப்பா இருப்பேன். என் மேல the anointing of prosperity. பாருங்க, இந்த சபை மேல, இந்த ஊழியத்தின் மேல ஆண்டவர் அந்த கிருபை வச்சிருக்கிறார். எத்தனையோ நூற்றுக்கணக்கான சாட்சிகள் மூலம் தேவன் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு கூட ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பாஸ்டர் நம்மளை வச்சு மீட்டிங் நடத்துறாங்க பாருங்க. அவங்க சபையிலிருந்து வருகிற தசம பாகத்தை நம்முடைய ஊழியத்தில் விதைக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த கனெக்ஷனுக்கு அப்புறம் எங்க ஊழியம் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஆமென். எப்பவுமே நீர்ப்பாய்ச்சலான இடத்துல விதைக்கும் போது ஒரு பெரிய அறுவடையை கொடுப்பார். அது வந்து கடவுள் காட்டுகிற சில அடையாளம். பத்தியா, இது நான் தான் செய்யறேங்கிறத நீ நம்புறியா அப்படிங்கிறாரு. ஆமென். இது யாரையும் தூக்கி காட்டுறதுக்கு இல்ல, சிலரை நம்ப வைக்கிறதுக்கு சில விஷயம் நடந்துதான் ஆகணும் பாருங்க. அதுக்காக தான் பண்றாரு. அதனால இது வந்து வேற மாதிரி ஒரு லேண்டு பாருங்க. இது வந்து பலனை வேற மாதிரி உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். கைகளை எடுத்துக்கோங்க. அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். உங்க உள்ளத்துல, உங்க இருதயத்துல எதை நீங்க கொடுக்கணும் விரும்புங்களோ அதை நீங்க கொடுக்கலாம். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின ஆசீர்வதிக்கப்பட்டேன், நீங்க கொடுக்கலாம். இப்படிப்பட்ட பெரிய கனவுகளோட நானும் நிக்க விரும்புகிறேன், நீங்க கொடுக்கலாம். நீங்க பேசப்பட்ட சகல ஆசீர்வாதங்களை நான் ரிசீவ் பண்றேன் அல்லது அதை ஹானர் பண்றேன்னு நீங்க கொடுக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்காக நன்றி. அதிசயம் டிவி நேயர்களுக்காக நன்றி. எத்தனையோ கிராமங்கள், ஊர்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சிலருக்கு இது வியப்பா இருக்கலாம், ஒருவேளை சிலருக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா உங்களுடைய சுவிசேஷம் அப்படிப்பட்டதா இருக்கிறது கர்த்தாவே. இந்த பூமியில நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு நல்ல செய்தியாக அது இருக்கிறது. விசுவாசத்தோடு விதைகளை கையில் எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ டாடி. இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட தரையில விழக்கூடாது. அவங்க தலை மேல அது விழணும், அவங்க தலைமுறை மேல அது விழணும், அவங்க வாழ்க்கையில் அதை பழிக்கணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஒரு பெருக விதைத்து பெருக அறுக்கிற கிருபையிலே பிள்ளைகள் பெருகட்டும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களா அவர்கள் வாழட்டும். இந்த உலகத்தில் ஒரு டிஸ்பிளேவாக, ஒரு காட்சி பொருளாக அவர்களை வைப்பதற்காக ஸ்தோத்திரம். சாட்சியங்களாக வைக்கிறீர். அவர்களை பார்க்கும் பொழுதே கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒரு மனிதன் இவ்விதமாய் இருப்பான், ஒரு குடும்பம் இவ்விதமாய் இருக்கும், ஒரு தொழில் இவ்விதமாய் இருக்கும் என்று சான்றுகளாக வைப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென்.